சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளால் இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானமாகிய உயிரை பற்றி படிக்கின்ற, உலகத்தை பற்றி படிக்கின்ற, இந்த உயிரையும் உலகத்துக்கும் எஜமானாக இருக்கின்ற சிவபெருமானை பற்றி படிக்கின்ற இந்த சைவ சித்தாந்தம் என்ற பாடத்தை கற்க ஆவலுடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த பாடத்தை கற்பதற்கு அவ்வளவு எளிதாக யாருக்கும் வாய்ப்பு அமையாது. நமக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்றால் நாம் இறைவனின் மிகப்பெரிய கருணைக்கு உரிமையாளர்கள் என்று பெயர். நாம் முற்பிறவியில் செய்த பல நல்ல காரியங்களால், சிவ புண்ணியங்களால் இந்த ஞானம் வேண்டும் 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 என்று நாம் வேண்டியதால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4வது படிநிலையின் உச்சமாகிய இந்த ஞானத்தை சிந்திப்பதற்கு, இந்த ஞான வேள்வியை நடத்துவதற்கு திருவருள் நமக்கு துணை செய்கின்றது. இந்த அடிப்படையிலே முதலிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். மனிதராக பிறந்தது, அதிலும் சைவராக இருப்பது, திருநீர் அணிவது, விருத்திராக்கம் அணிவது, 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவது, பஞ்சபுராணம் பாடுவது, பதி பசு பாச உண்மை என்ற முப்பொருள் உண்மையை பற்றி படிப்பது, இவைதான் இந்த சமயத்திலே உயர்ந்த நிலைகள். மற்றவையெல்லாம் அதற்கு கொஞ்சம் கீழ்நிலைகள். ஆக இந்த உயர்ந்த நிலை பாடத்தை நாம் முதலில் படிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு அதை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். அங்கே அப்படி சொல்லுகிறார்களே, இங்கே இப்படி சொல்லுகிறார்களே என்று சந்தேகங்கள் தோன்றும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியரிடம் தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்று இதுதான் சிவமே எல்லாம், திருவருளே எங்கும் என்று நமக்கு அந்த நிலை வந்த பிறகு அதையே நம் வாழ்க்கை முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எக்காலத்திலும் குரு லிங்க சங்கம வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். குருவை வணங்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், உங்களுக்கு குருநாதர் யாரோ அவரை தொடர்ந்து வணங்க வேண்டும். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். லிங்கத்தை வணங்க வேண்டும். சிவலிங்க வழிபாடு, ஆலய வழிபாடு, அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். சங்கமம் என்று சொல்லக்கூடிய சிவனடியார்கள், சத் சங்கங்கள், அடியார்களை தொடர்ந்து வணங்க வேண்டும். இது 3ம் தான் நமக்கு முத்திக்கு உண்டான நித்தியமான ஷியூர் வே என்று சொல்வார்கள். 100க்கு 100% கேரண்டி அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பாடத்தை நாம் இது 3 அலகுகள் பார்த்து விட்டோம். ஒரு திருப்புதல் செய்துவிட்டு இன்று 4வது அலகுக்கு நாம் செல்வோம். முதல் அலகிலே நாம் பார்த்தது இந்த ஞான நூல்களை ஓதுவது, ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், அதை சிந்தித்தல், இவை அனைத்துமே சிவ பூசை. இவை எழில் ஞான பூசை. இது ஞான பூசை, பொருள் பூசை அல்ல. அர்ச்சனை செய்கின்றோம், ஒரு ஹோமம் வளர்க்கின்றோம், அது பொருள் பூசை. இது ஞான பூசை. அப்படிப்பட்ட ஞான பூசையை பற்றி முதல் அலகிலே பார்த்தோம். நம்முடைய குருநாதர்களின் துதி பாடல்களை பற்றி சிந்தித்தோம். முதலிலே சிவபெருமானின் துதி, திரு நந்திதேவரின் துதி, சந்தானக்குரவர்களின் துதி, அடியன் திருவாவடுதுறை ஆதீன மாணவன் என்பதால் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானத்தின் துதி. வேறு யாராவது வேறு ஆதீனங்கள் மூலம் தீட்கை பெற்று தர்ம ஆதீனம் அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் குருநாதரின் துதியை இந்த இடத்திலே பாடிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு கைலாய பரம்பரை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். இது ஒரு ஞான பரம்பரை. பிறவி பரம்பரை வேறு, உடல் பரம்பரை வேறு, ஞான பரம்பரை வேறு, அறிவு பரம்பரை. உடல் பரம்பரை என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய கிராண்ட் ஃபாதர், அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா. இது உடல் பரம்பரை. என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய பேரனின் மகன், இது உடல் பரம்பரை. உயிர் பரம்பரை, ஞான பரம்பரை என்பது நாம் எல்லாம் கைலாய பரம்பரையை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டோம். இந்த பாடத்தை படிப்பதன் மூலம் அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதி நாம் பெறுகின்றோம். அந்த குழுவிலே நாம் இணைந்து விடுகின்றோம். கைலாய பரம்பரை என்று ஒன்று இருக்கின்றது. கைலாயத்திலிருந்து இது தோன்றுகின்ற ஞான பரம்பரை. சிவபெருமானே ஆசிரியராக இருந்து இன்று நான் உங்களுக்கு நடத்துவது போல முதலில் இந்த பாடத்தை நடத்தியது சிவபெருமானே. இந்த பாடம் முக்கியமல்ல என்றால் சிவபெருமான் இதை நடத்த மாட்டார். இப்போ நாம் பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்றோமே, காமர்ஸ் படிக்கின்றோம், டாக்டர், இன்ஜினியர் படிக்கின்றோம், சயின்ஸ் படிக்கின்றோம், கணிதம் படிக்கின்றோம். இவையெல்லாம் முக்கியம் என்றால் சிவபெருமான் இதை நடத்தி இருப்பார். ஆனால் சிவபெருமான் நடத்தியது இந்த பாடம். சிவபெருமான் நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்து
நந்தியம்பெருமான் சனத்குமாரர், சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகள், சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதிக்கு உபதேசம் செய்து, அவர்கள் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்து, அவர்கள் அருளந்தி சிவத்திற்கு செய்து, அவர்கள் மறைஞான சம்பந்தருக்கு செய்து, அவர்கள் உமாபதி சிவத்திற்கு செய்து, அப்படியே நாம் இன்று இந்த ஞானத்தை பெறுகின்றோம். ஆக இது கைலாயத்திலிருந்து தொடங்குகின்ற ஞான பரம்பரையை நாம் படிக்கின்றோம் என்பதால் இதுக்கு பெயர் கைலாய பரம்பரை என்று பெயர். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் யாரு, இது எங்கேருந்து வந்து, நிறைய பேர் சைவ சித்தாந்தம் நான் 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஐயாக்கிட்ட யூடியூப்ல படிக்கிறேன், இந்த ஐயாக்கிட்ட நேரடி வகுப்பு அட்டன் பண்றேன், நான் இது எங்கேருந்து வந்தது, இது என்ன, இது யாரால் வழங்கப்பட்டது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த ஹெரிடிட்ரி என்று சொல்லுவார்கள், நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் யாரு, இதெல்லாம் நம்ம அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே கைலாயத்திலிருந்து தோன்றி சந்தான குறவர்கள் என்று சொல்லும், குறவர் என்பது குருநாதனை குறிக்கும். இந்த மெய் ஞானத்தை இவர்கள் போதிப்பதால் சந்தான குறவர்கள். முதலில் கைலாயத்தைச் சேர்ந்த 4 சந்தான குறவர்களை நாம் அகச்சந்தான குறவர்கள் என்று சொல்லுகின்றோம். நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர், இவர்களெல்லாம் நம்மை போல இந்த பூமியிலே ஒரு தாய் தந்தையருக்கு தாய் கருவுற்று 10 மாதம் வயிற்றிலிருந்து அப்படி நம் போல பிறந்து ஒரு 60, 70, 100 வயதிலே இறக்கின்றது. அந்த நிலையில் அவர்கள் இல்லை. அவர்கள் கைலாயத்தைச் சேர்ந்தவர்கள். மனிதர்களுக்காக இங்கே வந்து ஏதாவது செய்வார்களே தவிர அவர்கள் கைலையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். மற்ற 4வரையும் புறச்சந்தான குறவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அது மெய்கண்டாரிலிருந்து துவங்குகிறது. அதை நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக இந்த சைவ சித்தாந்தம் என்பதை நமக்கு 14 நூல்கள் மூலம் அருளாளர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களுடைய அந்த புனித நூல் என்று சொல்லுவார்கள். அந்த புனித நூல் எந்த சமயத்திலே உலகத்திலே யாரிடம் கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார்கள். நம்மவர் மட்டும்தான் தவறாக சொல்லுவார்கள், தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே சிலரிலே நம்மளுடைய புனித நூல் எது என்று கேட்டால் பகவத்கீதை என்று சொல்லுவார்கள். பார்த்துருக்கியான்னு கேட்டால் பார்த்ததில்லை சொல்லுவாங்க. பார்த்ததே இல்லைன்னா எங்கே படிச்சிருக்கு போகிற, படித்ததே இல்லைன்னா புனித நூலில் என்ன சொல்லியிருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் என்ன சமயத்தில் நீ இருக்க? நீ உன்னுடைய சமய நூல் எதுன்னே உனக்கு தெரியாது, நீ படித்ததில்லை பார்த்ததில்லை. வேறு சமயங்களில் இது மாதிரி யாராவது இருந்தாக்க சமயத்திலேருந்து நீக்கிடுவான். நம் சமயத்தில் நாம் இப்படி இருக்கின்றோம், பார்த்ததில்லை படித்ததில்லை, அதுதானான்னு தெரியாது, அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆக நமக்கு இந்த சைவ சமயத்திலே நமக்கு 12 திருமுறைகள் ஒரு கண் போன்றது, 14 சாத்திர நூல்கள் ஒரு கண் போன்றது. இரண்டும் வேண்டும், இரண்டும் தேவை, இரண்டும் சமமானது. இதில் எது உயர்ந்தது, எது என்னுடைய இடது கண் உயர்ந்தது, வலது கண் உயர்ந்தது, இது முக்கியமானது, இது முக்கியம் இல்லாதது, அப்படி எல்லாம் இல்லை. இது இரண்டும் தேவை. இறைவனை அன்பால் வழிபடுவதற்கு, இறைவன்பால் நமக்கு அன்பு வருவதற்கு ஒரு பயிற்சி பாடல்கள் எல்லாம் இந்த திருமுறைகள். இறைவனை அறிவால் நாம் அடைவதற்கு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அறிவால் அடைவதற்கு, அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, சிவபெருமான் யார், அவன் எங்கே பிறந்தான், அவனுடைய பெற்றோர் யார், எப்போது பிறந்தார், ஏன் பிறந்தார், எப்போது இறப்பார், எப்படி இறப்பார், எங்கே இறப்பார், எப்படி இருப்பார், என்ன சாப்பிடுகிறார், அவருடைய உடல் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய திறமைகள் என்ன, அவருடைய அறிவு என்ன, இவையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற இந்த பாடம் அறிவால் தெரிந்து கொள்வதை நாம் இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த சாத்திரங்கள் 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த ஒரு தடையோ சந்தேகமோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு தடையோ சந்தேகமோ இருக்க வேண்டாம். ஆக 12 திருமுறைகள், 14 சாத்திர நூல்கள். 12 திருமுறைகளை நமக்கு அருளியவர்கள் 27 ஆசிரியர்கள். ரொம்ப எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்கு. சும்மா ஒரு க்ளூ கொடுக்குறேன். 12 மாதங்கள் இருக்கு. அப்போ திருமுறைகள் எத்தனை? 12. ஓகே. ஒரு மாதத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அஷ்டமி நவமி சொல்றமே நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அதுபோல இந்த 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் எத்தனை பேர்? 27 பேர். எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த நம்மளுடைய அறிவு சார்ந்த இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் 14. ஆனால் ஆசிரியர்கள் இதில் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவூர் உய்யவந்த தேவர், மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மணவாசகம் கடந்தார், உமாபதி சிவாச்சாரியார். 6 அருளாளர்கள் 14 நூல்கள் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் கடைசியாக உமாபதி சிவாச்சாரியார் ஒருவர் மட்டுமே 8 நூல்கள் அருளியுள்ளார். ஒருத்தர் 8 எப்படி திருஞான சம்பந்தர் ஒருவரே 3 திருமுறைகள்,
திருநாவுக்கரசர் 3 திருமுறைகள், ஒருவர் 3ங்கிறது போல இங்கே ஒருவர் 8ம், அதுபோல 14 சாத்திர நூல்களை 6 ஆசிரியர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். இதுதான் நம்மளுடைய முதல் பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டது. இந்த மெய்கண்டார் அப்படிங்கிறவர் தான் இந்த 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரை பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொண்டோம். அவருடைய பெற்றோர் பல ஆண்டுகள் திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. திருவெண்காடு என்கின்ற அந்த தலத்தின் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கண்காட்டு முதலானும் என்ற பதிகத்தை பாடி 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 அந்த தலத்திலே சென்று வழிபாடு செய்ததால் ஒரு அருள் குழந்தை பிறக்கிறது. அதுதான் மெய்கண்டார் அப்படிங்கிறத நம்ம முதல் அழகிலே நாம் கற்றுக்கொண்டோம். மெய்கண்டார்னா யாரு, எங்க பிறந்தார், அவங்க அப்பா அம்மா பெயர் என்ன, எந்த நூற்றாண்டில், 13ஆம் நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டில் அவர் பிறந்தார், எப்படி அவர் ஞானம் பெற்றார், ஞானம் பெறுவதற்கு முன் அவருடைய பெயர் என்னவாக இருந்தது, ஞானம் பெற்ற பின் ஞான பெயர் என்னவாக அருள் குருநாதர் கொடுத்தார், அதெல்லாம் முதல் அழகிலே பார்த்தோம். நான் மேலோட்டமாக சொல்கின்றேன், படிக்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை படித்துக் கொள்ளலாம். ஆங்கிலத்திலும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை படிக்கலாம். அழகு 2 அதுல இந்த நமசிவாய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் அறிமுகம் செய்கின்றோம். இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் முழுவதும் நாம் படிப்பதற்கு இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தம் படித்து விட்டோம் என்று அர்த்தம். இந்த 5 எழுத்துக்கள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம். அதுல நம சிவாய, நம சிவய, இந்த 5 எழுத்துக்கள் இருக்கின்றது. இதுதான் நமக்கு வேதம், இதுதான் நமக்கு சமயம். இதை தவிர வேறு ஒரு சமயம் நமக்கு இல்லை. நமசிவாயவே நமது சமயம். ஏன், நமசிவாய என்பது சிவபெருமானின் பெயர். நமசிவாய என்பதுதான் இந்த பிரபஞ்சம். நமசிவாயத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்திலே வேறு எதுவும் இல்லை. ஆக நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நானவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. இந்த 5 எழுத்துக்கள் அதுதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருள், த எசன்ஸ், த கோர், த ட்ரூ மீனிங். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற வடமொழி வேதங்களாக இருந்தாலும், தமிழ் வேதங்களாக இருந்தாலும், எல்லா வேதத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்து ஆராய்ந்து அதை சுருக்கமாக நோட்ஸ் எடுத்து அதை சுருக்கி 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 கொண்டு வந்தால் இந்த 4 வேதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நமசிவாய என்ற 5 எழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 எழுத்துத்தான் சைவ சித்தாந்தம், அந்த 5 எழுத்துத்தான் 4 வேதம், அந்த 5 எழுத்துத்தான் ஆகமங்கள், அதுதான் சாஸ்திரங்கள், எல்லாமே அதுதான். நமசிவாய என்பது நாதனின் நாமம். இது தூள மந்திரம் என்று சொல்வார்கள். மந்திரமாக சொல்லும்போது முதலில் ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற மாணவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும். குருநாதன் நமக்கு கிடைத்து குருநாதன் நமக்கு தீக்கை கொடுத்து விட்டார் என்றால் அது இந்த பிறவியில் நாம் பெறுகின்ற மிகப்பெரிய பாக்கியம். யாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. குருவே சிவமென கூறினன் நந்தி. அந்த குருநாதன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆதீன குருமகா சன்னிதானமாக இருக்கலாம், யாரோ ஒருவர் எதிரே பார்க்கின்ற சிவனடியாராக இருக்கலாம். மாணிக்க வாசகருக்கு எப்படி சிவபெருமான் கூப்பிட்டு கொடுத்தாரோ அதுபோல யாராவது ஒரு குருநாதர் நமக்கு தீக்கை செய்து, அதிலே ஸ்பரிச தீட்சை என்று சொல்வார்கள், தொட்டும் கண்ணால் பார்த்தும் மந்திரத்தை ஓதியும் நமக்கு குருநாதர் 3 முறைகளிலே தீக்கை செய்வார். ஒவ்வொருவரும் இதை அவசியம் பெற வேண்டும். நம்முடைய சமயத்திலே சமய தீக்கை ஒன்று என்று இருக்கிறது, பேசிக், அடிப்படை தீக்கை. அதாவது சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், சமயத்தில் நீ சிறிய வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் லெவல் தீக்கை முறை ஒன்று இருக்கின்றது. அதை அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நமசிவாய என்கின்ற 5 எழுத்துக்களும், ந என்கின்ற எழுத்து எதை குறிக்கிறது என்றால் திரோதான சக்தி என்பதை குறிக்கிறது. மறைப்பு ஆற்றல் என்று சொல்வார்கள், மரக்கருணை என்று சொல்வார்கள், பல பெயர்கள் அதற்கு இருக்கும். திரோதான சக்தி. குறிப்பாக இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சக்தி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சக்தி, இது சக்தியின் ஒரு ரோல். சக்திக்கு 2 ரோல் இருக்கு நம்மளுடைய சைவ சமயத்திலே. அதிலே இந்த சக்தியாகி பார்வதி, நம் சிவகாமி, பராசக்தி, ஆதிசக்தி, மகாமாரியம்மன், என்ன பேர்ல நீங்க சொன்னாலும் அந்த சக்திக்கு 2 ரோல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று மறைக்கும் சக்தியாக செயல்படுவது. மறைக்கும்னா எதையாவது மறைக்கிறது கிடையாது, மெமரி பவரை கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடையாது. மறைக்கும் சக்தி சிவத்தை மறைத்து இந்த உலக இன்பத்திலே நம்மை ஆழ்த்தி
இந்த உலக இன்பம் நிலையற்றது அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் உலக இன்பத்திலே நம்மை ஆழ்த்துகின்ற சக்திக்கு பெயர் இந்த அமுக்கும் சக்தின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பெயர் மறைக்கும் சக்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நமச்சிவாய என்பது ஒவ்வொருவரும் நான் இந்த சமயத்தை சேர்ந்திருக்கின்றேன், எனக்கு நமச்சிவாய தெரியாது அப்படின்னாக்க அது வேஸ்ட்டு. ஆக நமச்சிவாயங்கிறது கூட தெரியலைன்னா அப்புறம் சமயத்தில் வேற என்ன தெரியும்? தேவாரத்தை நான் பண்ணோடு பாடுவேன், ஆனால் நமச்சிவாயனா என்னன்னு தெரியாது அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. நமச்சிவாய தானே, 5 எழுத்துக்கள் தானே. ஸ்கூலில் ஏபிசிடி படிக்கணும்னா 26 எழுத்துக்கள் படிக்க வேண்டும். ஏபிசிடி FGHJKLMNOPQRSTUVWXYZ படிக்கும். அது ஒன்றொன்றுக்கும் பெயர் படிக்கணும். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய், C ஃபார் கேட், D ஃபார் டாக் அப்படி படிக்கணும். தமிழில் படிச்சிங்கன்னா ஆய்க்கு உக்கு ஏஐக்கு ஓ ஆவு அப்படி படிக்கணும். அதுக்கு பொருள் படிக்கணும்னா ஆ அணில், யா ஆடு, ஈ இலை, ஈ அப்படிலாம் படிக்கணும். இது இருக்கிறதே 5 எழுத்து. அது இன்னும் சுருக்குனா 3 எழுத்தாயிடும். அடுத்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஆக இந்த 5 எழுத்துக்கள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் நம் சமயத்தினர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடிப்படை. உங்கள் பெயர் மறந்தாலும், உங்கள் பெற்றோர் பெயர் மறந்தாலும் இந்த 5 எழுத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 5 எழுத்துத்தான் நம்மை காக்கப் போகின்றது. இதுதான் நமக்கு சமயம். இதை விட்டு நான் வேறு ஒரு சமய கல்வி படிக்கிறேன் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. வேறு என்ன சமய கல்வியாக இருக்க முடியும்? இதுதான் சமய கல்வி, அடிப்படை கல்வி. ஆக ந என்பது நம்முடைய தாயாகிய சக்தியின் ஒரு ரோல், ஒரு பாத்திரம். டுவல் ரோல் இருக்கு அவங்களுக்கு. அதுல ஒரு பாத்திரம் இந்த ந என்கின்ற திரோதானம். ம என்கின்றது மலங்களை குறிக்கும். அந்த மலங்களை பற்றி பின்னாடி நம்ம படிக்க போறோம். சி என்பது சிவபெருமானை குறிக்கும். இது ரொம்ப ஈஸி தான். சி ஃபார் சிவம். இதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. டபுள் ஆக்டிங்லாம் கிடையாது, ஒரு ஆக்டிங் தான். வ என்பது திரும்ப சக்தியை குறிக்கும். இந்த சக்திக்கு பெயர் அருள் சக்தி என்று பெயர். முன்னால உள்ளது மறைக்கும் சக்தி. என்ன மறைக்கும் சக்தி? இந்த உலகத்தை நோக்கி நம்மை செலுத்துகின்ற சக்திக்கு பெயர் ந. சிவத்தை நோக்கி நம்மை செலுத்துகின்ற சக்திக்கு பெயர் வ. சக்தி தான் நம்மளை செலுத்த வேண்டும். சக்தி முதல்ல நமக்கு அறிவு வளர்ற வரைக்கும் இங்கேயே நம்மளை செலுத்திக்கிட்டே இருக்கும். ஓரளவு அறிவு வளர்ந்து எல்லாம் பொய், ரிலேஷன்ஷிப் பொய், ரிலேட்டிவ்ஸ் பொய், இந்த உலகம் பொய், பதவி பொய், பட்டம் பொய், பணம் பொய். ஏன்னா நம்ம இறக்கும்போது இதுல எதையுமே எடுத்துட்டு போறதில்லை. எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சோமோ அதெல்லாம் பொய்யாயிடு. எது பொய்ன்னு நினைச்சோமோ அதுதான் உண்மையா இருக்கு. சிவபெருமான் தான் கூட வருவார். அவரை பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆக இந்த உலகத்திலே ஆழ்த்தி உலக இன்பத்திலே நம்மை மூழ்கடித்து இந்த உலக இன்பத்தை அனுபவித்து இந்த உலக இன்பத்திலே கிடைக்கின்றது ஒரு சிற்றின்பம். ஒரு சினிமாவுக்கு செல்கின்றோம். சமீபத்தில் ரிலீஸ் ஆகிய சூப்பர் ஹிட் மூவி. அந்த சினிமாவை பார்க்கின்ற 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கின்றோம். வெளியில வந்துட்டோம்னா அதே சந்தோஷம்னு ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்குமா? இருக்காது, முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். அந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும்? இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிடும். வேறு ஒரு இன்பத்திலே நாம் இருக்கின்றோம், இல்லத்திலே இன்பத்திலே இருக்கின்றோம். அது எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் இருக்கும்? நாளை காலையில மாறி போயிடும். ஆக எல்லா இன்பமும் வரையறைக்கு உட்பட்ட இன்பம். சிலது சில ஃப்ராக்ஷன்ல போயிடும், சிலது 10 மினிட்ஸ்ல போகும், சிலது 10 ஹவர்ஸ்ல போகும், சிலது 10 டேஸ்ல போகும். எனிவே இங்கே அடைகிற இன்பங்கள் அழியக்கூடிய நிலையில்லாத பவுண்டட் ஹாப்பினஸ், ஒரு வரையறைக்கு உட்பட்ட இன்பம். அப்போ இது வரையறைக்கு உட்பட்ட இன்பம் அப்படின்னா வரையறைக்கு உட்படாத இன்பம்னு ஏதாவது இருக்கா? இஸ் தேர் எனிதிங்? அப்படி ஒண்ணு இருக்கா? இருந்தா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு என்னைக்கு நமக்கு கேட்க தோன்றுகிறதோ சிவபெருமானின் மடியிலே உட்காருவதற்கு தயாராகிவிட்டோம் என்று பெயர். இப்பொழுது இந்த ந என்கின்ற திரோதான சக்தி அமைதியாகிவிடும். வ என்ற சிவாய என்று சொல்லக்கூடிய வ என்கின்ற அருள் சக்தி தன்னுடைய பணியை தொடங்கிவிடும். இதுதான் இந்த வாவுக்கும் நாவுக்கும் உண்டான ரோல் கிளாரிட்டி. அவங்களுக்கு என்ன வேலை? உலகத்தை அனுபவித்து வெறுக்கும் வரையில் நாவும், சிவபெருமான் வேண்டும் என்று தேட ஆரம்பித்தவுடன் வாவும் செயல்படும். ய என்பது உயிர்களாகிய நாம், மனிதர்கள், மற்ற ஜீவராசிகள் அனைத்தும். இதுதான் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இது தெரியாம சமயத்தில் யாராவது இருந்தால் அது தவறு. ஆகையால் நீங்கள் இந்த வகுப்பை கலந்து கொள்கின்ற அனைவரும் எதை சொல்லி கொடுக்காட்டியும் மேத்தமெட்டிக்ஸில் a+b² = a² + b² + 2ab sin θ = cos θ, சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் = சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஆக்டகன் = அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லித்தராட்டியும் இந்த 5 எழுத்துக்கள்
ந ம சி வ ய. சீனா சிவம் ஈஸியாக ஞாபகம் இருக்குது, மன்னா மலம் ஞாபகம் இருக்குது, ஏன்னா உயிர் ஞாபகம் இருக்குது. மீதி ரெண்டும் அம்பாள் 2 ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் நம்மை அழுத்தி உலக இன்பத்தை அனுபவிக்க வைத்து புரிய வைப்பாங்க. இதை புரிய வைக்காம நேரடியாக சிவபெருமானுடைய இன்பத்தை கொடுத்துட்டா அதுதான் நிலையான இன்பம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக இதை கொடுத்து அதை காமிப்பாங்க. தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். நாம் ஒரு மலேசியாவில் அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. மதிய நேரத்திலே வெயில் இருக்கும், கால் சுடும், மேலே வெயில் உடம்பு சுடும், கீழே பாதம் சுடும். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரீ, ஒரு மரம் கிடைச்சிதுன்னா அந்த மரத்தடியில் போய் கொஞ்சம் நேரம் நிற்பாங்க இளைப்பாறுவதற்கு. இப்போ இந்த நிழல், அதுக்கு முன்னாடி அந்த நிழல் இருக்கும், அதை பற்றி கேர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த வெயிலில் நம்ம அடிபடும் போது அப்போ எங்கேயாவது நிழல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அப்போது அந்த நிழலுடைய அருமை இந்த வெயில் வந்தால்தான் தெரியும். சிவபெருமானுடைய இன்பம் என்பது நமக்கு துன்பம் வந்தால்தான் தெரியும். அதுபோல இந்த 5 எழுத்துக்கள் அடிப்படையான எழுத்துக்கள். இதை நாம் மந்திரமாக செபிக்க வேண்டும். நமசிவாய நமசிவாய நமசிவாய. வேறு எதுவும் வெட்டி பேச்சுகள் பேசக்கூடாது. நமசிவாய 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 வாய் விட்டு சொல்லலாம். இல்லை நம்ம அலுவலகத்தில் இருக்கின்றோம், நாம் சொல்வதை மற்றவர்கள் பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் என்று கூச்சப்பட்டால் மனதுக்குள்ளே சொல்லிக்கலாம். நீங்கள் அவங்களோடவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க பேசுகிறத உங்கள் மனதுக்குள்ளே நமசிவாய நமசிவாய நமசிவாயங்கிறது மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்கலாம். இதுதான் நமக்கு முக்திக்கான வழி. கல்லை கட்டி கடல்ல போட்டாலும் இந்த நமச்சிவாயன்னு சொன்னது மேலே கொண்டு வந்துரும்னு சொல்லி கொண்டு வந்தது அப்படின்னு அப்பர் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம். பெரிய ஸ்கை அளவுக்கு பெரிய ஒரு 10 டன் 100 டன் விறகு அடுக்கி வச்சு அதில் சின்ன ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவரில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும், ஆஷ் ஆகிடும், எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதுபோல பல்வேறு பிறவிகளிலே, இந்த பிறவிலே நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் இல்லையா? தெரிஞ்சு சில பாவம் பண்ணியிருக்கோம், தெரியாமல் பாவம் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதே பாவம் தான். மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது, பேசுவது, அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பது பாவம்தான். ஆக தெரிந்து சில பாவங்கள், தெரியாமல் பல பாவங்கள். நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆலயத்திலே நாம் பிரகாரம் வருவோம், காலிலே ஒரு எறும்பை மிதித்து கொன்று விடுவோம். இது யாருக்கு தெரியும்? நமக்கு. மஸ்கிட்டோ வந்து அடிக்கும், நமக்கு அதை அடித்து கொன்று விடுவோம். மஸ்கிட்டோவிடமிருந்து நம்மை காப்பதற்காக கொன்று விடுகின்றோம். இதெல்லாம் பாவம்தான். ஸோ தெரிஞ்சு செய்கிற பாவம் பாதி, தெரியாமல் செய்கிற பாவம் பாதி. இப்படி பல பாவங்கள் நமக்கு பல பிறவிகளிலே சேர்த்து வைத்தது. விண்ணுற அடுக்கிய அந்த ஆகாயத்தளவுக்கு அடுக்கி வச்ச விறகு போல சேர்ந்திருந்தாலும் ஒரு முறை நமசிவாய என்று சொன்னால் அதெல்லாம் எரியும் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட வேண்டாம், ஒரு மேட்ச் ஸ்டிக் இருந்தால் அது எல்லாத்தையும் எரிச்சிடும். அதனால இந்த நமசிவாயங்கிறத அடிக்கடி நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பாடத்திலே நாம் படிக்கின்றது நமசிவாய என்பதிலே ந திரோதான சக்தி பார்த்தோம். அடுத்தது சி ய ம, இந்த 3. இன்னொன்று லாஸ்டாக வாங்கிறது அருள் சக்தின்னு பார்த்தோம். உலகத்தை நோக்கி நம்மை நகர்த்துவது திரோதான சக்தி, சிவத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்வது அருள் சக்தி. மீதி இருக்கிற எழுத்துக்கள் 3. இந்த 3 பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இந்த 2 எழுத்துக்களை கடைசி 14வது அலகிலே நாம் சுலபமாக படித்து விடலாம். அப்போ ஈஸியாக சொல்லிட்டேன், இதே தான். இன்னும் கொஞ்சம் விவரங்கள் அங்கே சேர்த்து கொள்வோம். இப்போ அடுத்ததாக இந்த 3 பற்றி படிப்போம். சி என்பது சிவன், இறைவன், சிவபெருமான். இதை நாம் நூல்களிலே எப்படி சொல்வோம்? பதி என்று சொல்வோம். இந்த வார்த்தை தெரிய வேண்டும். பதி. பதி என்றால் தலைவன், எஜமான் என்று பொருள். மன்னன், அரசன், வேந்தன் என்ற எந்த பெயரை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளலாம். அதாவது நமக்கு மேற்பட்டவன், அவர் லெவலே வேற அப்படின்னு சொல்றோமே, அவர் தான் பதி. பசு என்பது உயிர்களாகிய அனைத்தும், ஆண்கள், பெண்கள், இந்த சமயம், அந்த சமயம், இந்த மதம், அந்த மதம், மற்ற விலங்கினங்கள், ஊர்வன, பரப்பன, கடலில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஆகாயத்தில் வாழ்வன, எல்லாம் சேர்த்து உயிர் இருக்கா, அதெல்லாம் பசு என்று பெயர். உயிருக்கு பசு என்று பெயர். ம என்பது மலங்கள், பாசம் என்று சொல்வார்கள், அதை மலங்கள். ஸோ பதி, பசு, பாசம். பதி என்றால் சி என்ற சிவம், பசு என்றால் ய என்ற உயிர்கள், ம என்பது பாசம் என்பது ம என்ற மலங்களை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம்.
இந்த மூன்றுமே அனாதி பொருள்கள் என்று படித்தோம். இது முதல்ல இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இந்த மூன்று பொருள்கள் தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சமயங்கள் அப்ப என்ன சொல்றாங்க? உலகத்துல எவ்வளவோ சமயங்கள் இருக்கு, எவ்வளவோ மதங்கள் இருக்கு, எவ்வளவோ குருநாதர்கள் வர்றாங்க போறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூன்று இருக்குங்கிறத தவிர வேற எதையாவது மாற்றி சொல்லுவார்கள். இந்த காம்பினேஷன்ல ஏதாவது மாற்றி சொல்லுவாங்க. சிலர் வந்து 2 தான் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து 1 தான் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து 4 இருக்கு அப்படி சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, 3 தான் இருக்கு, ஆனா இதுல இருந்து தான் இது வந்தது. ஏன்னா இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. இதுல இருந்து தான் இது வந்தது, அதனால இது சின்னதா இருக்கு, அதனால அப்படி சொல்லுவாங்க. சிலர் இல்ல இதுதான் இதை கொண்டு வந்தது, இதுதான் இதை கொண்டு வந்தது அப்படின்னு இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் பாங்க, உல்டா புல்டா பண்ணி இங்க அது காம்பினேஷன் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் மற்ற சமயங்கள். நம் சமயத்துல இந்த மூன்று பொருள்களும் என்றும் இருந்தது, என்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். அதற்கு பெயர் அனாதி என்று பெயர். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் இன்செப்ஷன், டேட் ஆஃப் ஃபவுண்டேஷன், டேட் ஆஃப் இன்கார்னேஷன், அது மாதிரி அந்த தொடக்கம் என்று ஒன்று இல்லை. மனித அறிவுக்கு எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் பின்னால 1 lakh years, 1 crore years, 10 crore years, 1000 crore years, crore years அப்படி நீங்க எங்க போனாலும் அன்றும் இந்த மூன்றும் இருந்தது. அதனால் இதை அனாதி என்று சொல்லுகின்றோம். தோற்றுவிக்காத ஒரு பொருள். இந்த பொருள் தோற்றுவிக்கப்பட்ட பொருள், இது அழியும். இந்த பொருள் தோற்றுவிக்கப்பட்ட பொருள், இது அழியும். இந்த உடல் தோற்றுவிக்கப்பட்ட உடல், இந்த உடல் அழியும். எனக்கு ஒரு நாள் உயிர் பிரியும். இந்த உடலை நெருப்பிலோ நீரிலோ நிலத்திலோ இட்டு விடுவார்கள். பஞ்சபூதத்துல ஒண்ணுல போயிடும். என்னை டேடி என்று கூப்பிடுபவர்கள் அது உயிர் போயிடுச்சு அப்படின்னா பாடி என்று கூப்பிடுவார்கள். ஆக இது நிலை இல்லாதது. இப்படி எந்த பொருள் அனாதியிலே இருந்ததோ அதை நாம் அனாதி பொருள் என்று சொல்லுகின்றோம். இது ஒரு கருத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த தோன்றிய பொருள் தான் அழியும், தோன்றாத பொருள் அழியாது. இப்போ ஏதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த், இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா சாரோ டெத் டேன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நீங்க யாரையாவது சொல்லுங்க, யாராவது இதுக்கு முன்னாடி உங்க தாத்தாவோ இல்லை அவருக்கு முன்னாடி அவர் தாத்தா இன்னும் இறக்காம அப்படியே இருக்கிறாருன்னு யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அழியும். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு என்ன சொல்றது, உலக அதிசயங்கள்னு சொல்றோமே, 7 அதிசயங்கள், ஈஃபில் டவர், தாஜ்மஹல், அதெல்லாமே அழியும். தாஜ்மஹல் கட்டப்பட்டதால் அழியும். சிவபெருமான் கட்டப்படவில்லை, அவரை உதிக்கவில்லை, அதனால் அவர் அழிய மாட்டார். ஆக இந்த மூன்று பொருள்களும் அனாதியிலேயே இருந்தன, ஆகையால் அவற்றிற்கு அழிவும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சமயம் லாஜிக் பேஸ்ட். எந்த ஒரு கேள்விக்கும், எந்த ஒரு சந்தேகத்திற்கும், எந்த ஒரு மேடையிலும் எந்த ஒரு அறிஞர் கேள்வி கேட்டாலும் அவருக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய விவரங்கள் நம் சமயத்திலே இருக்கின்றன. நம்முடைய பெருமை நமக்கே தெரியவில்லை. ஆகையால் மற்றவர்கள் பெருமையாக சொல்லுவதே, ஓ அவர் பெரியவர், இவர் பெரியவர், அவர் பெரியவர் அப்படின்னு நம்ம அவங்களோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். நம்முடைய திறமை என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று தெரிந்து கொண்டால் நாம் தெளிவாக இருக்கலாம். நம்முடைய சமயம் தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். இது 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 ஒரு காரணம் இருக்கு, அதனால காரியம் வருது, இல்லாம வராது. தமிழிலே, இங்க தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நெருப்பு இல்லாம புகையாது. ஒரு இடத்துல அப்படி பாக்குறீங்க, அவுட் சைடு யுவர் விண்டோ, ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கு. ஸ்மோக்கு தான் நீங்க பாக்குறீங்க. ஸ்மோக் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபயர் எங்கேயோ இருக்கு என்று அர்த்தம். ஃபயர் இல்லாம ஸ்மோக் வராது. அதுதான் நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போ அந்த ஃபயர் என்பது காரணம், நெருப்பு என்பது, ஸ்மோக் என்பது காரியம். வெளியில தெரிகிறது இது, அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. இதுதான் நம்மளுடைய சமயத்தின் அடிப்படை கொள்கை. இதுக்கு பெயர் சத்காரியவாதம் என்று பெயர். நெருப்பு இல்லாம புகையாது. புகையுது என்றால் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். கஷ்டப்படுறேன் அப்படின்னா பாவம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கை அப்படின்னா புண்ணியம் பண்ணியிருக்கேன் என்று அர்த்தம்.
இப்ப நான் பாவம் பண்ணுகிறேன் என்றால் பின்னால் கஷ்டப்படுவேன் என்று அர்த்தம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வாட் யூ சோ யூ ரீப். எல்லா சமயங்களும் இதைத்தான் சொல்லும். நம்ம தான் அதை ஆழ்ந்து சிந்திக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லதெல்லாம் நாம் பண்ணது, எனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் சிவன் கொடுத்தது. ஒரு ஏமாந்தவன் ஒருத்தன் இருக்கான், எல்லா பழியையும் அவன் தலையில கட்டிடுறான். சோதிக்கிறது தான் சிவன் பண்றது, சாதிக்கிறதெல்லாம் நான், சோதிக்கிறது அவன். ஏன்னா அவன் ஒரு வில்லன் மாதிரி வச்சிருக்கிறான். அவன் இல்லாம நீ எப்படி சாதிச்ச? சிவபெருமான் இல்லாம நீ சாதிச்சிருக்க. இப்ப சிவபெருமானை விட நீ பெரிய ஆளு. இப்ப சிவபெருமான் உன்னை எப்படி சோதிக்க முடியும்? நீ சிவபெருமானை சோதிக்க வேண்டியதானே, உன்னாலதான் சாதிக்க முடியுது. அறிவு கம்மியாக இருக்கிறது. சாதித்தது நான், சோதிப்பது சிவன். சிவனுக்கு வேற வேலையே இல்லையா உன்னை போய் சோதிக்கிறதுக்கு? இன்னும் ஒரு நல்ல ஆளை பார்த்து சோதிக்கலாமே, அவன் ஏன் என்னை பார்த்து சோதிக்கணும்? இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்தால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா யார் என்ன சொல்றாங்களோ கோயந்தா கோயந்தான்னு நம்மளும் அவங்க பின்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தம் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும், குழந்தைகளும் படிக்க வேண்டும். இது அறிவியல் பூர்வமானது, சயின்டிஃபிக். எந்த சயின்ஸாக இருந்தாலும், இப்போ சயின்டிஸ்ட் நாசாவா இருக்கட்டும், இங்கே இந்தியாவிலே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO-ஆக இருக்கட்டும், யூரோப்பியன் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, யாராக இருந்தாலும் இப்போதான் கொஞ்சம் சொல்றாங்க, இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஒரு சவுண்ட்ல இருந்து தான் உற்பத்தி ஆயிருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இப்பதான் சொல்றாங்க. அது நம்மளுடைய அருளாளர்கள் ஓம்காரம் என்ற சத்தத்திலே இருக்கின்றது. ஓம்காரமே நடராச பெருமானின் நடனம், ஓம்காரமே நம்ம இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு. முருகப்பெருமானாலே ஓம் தான், ஓம் வடிவம் தான், ஓங்காரத்தின் வடிவம் தான் விநாயகர், ஓம்காரம் தான் முருகன், ஓம்காரம் தான் சிவபெருமான், ஓம்காரம் தான் உலகம். சயின்டிஸ்ட் இப்பதான் கொஞ்சம் லைட்டா சொல்றாங்க. ஐ திங்க் ஒரு சவுண்டு சம்திங் லைக் ஓம், அப்படி அந்த சவுண்டுல இருந்து தான் இந்த எல்லாமே வந்திருக்கும்னு நினைக்கிறோன்னு இப்பதான் சொல்றாங்க. ஆக நம்மளுடைய சமயம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். சயின்ஸ் இஸ் அ கிராவலிங் பாய், கிராவலிங் பேபி, தான் பிறந்த குழந்தை. அதை வைத்துக்கொண்டு அளக்க முடியாது. இப்போ என்னுடைய சன் இல்லை, என்னுடைய கிராண்ட் சன் இருக்கார், குழந்தை, கை குழந்தை ஒன்று. அந்த குழந்தைய கூப்பிட்டு இங்கே வா, கைலை துரைசாமிக்கு சைவ சித்தாந்தத்தில் எவ்வளோ அறிவு இருக்கு சொல்லு அப்படின்னு அதுகிட்ட கேட்டால் அது என்ன சொல்லுவாங்க? அவருக்கு அறிவு இல்லை சொல். ஏன்? எனக்கு அறிவு இல்லாமல் இல்லை, என்னுடைய அறிவை அறியும் அறிவு அந்த குழந்தைக்கு இல்லாதனால. ஆக சயின்டிஃபிக்கலாக நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, சயின்ஸுக்கே சயின்ஸ் எதை முடிவு பண்ணி விட்டது? சயின்ஸை வச்சு நம்ம சொல்றது. எத்தனை பிளானட்ஸ்னு முடிவு பண்ணியாச்சா? எத்தனை கேலக்சின்னு முடிவு பண்ணியாச்சா? எத்தனை அண்டர் த சி எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சா? பிலோ த பூமி என்ன இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சா? ஆக சயின்டிஃபிக்ன்ற வார்த்தையை வச்சு சிவத்தை அளக்க முடியாது. நம்மளுடைய இந்த சமயத்திலே யார் எந்த கேள்வியை கேட்டாலும் அவர்கள் சயின்ஸ் படி கேட்டால் சயின்ஸ் படியே பதில் சொல்லணும். இல்லது தோன்றாது, காரணம் இல்லாமல் காரியம் வராது அப்படிங்கிறது நம்மளுடைய சமயம். சயின்ஸ்ல நியூட்டன் என்ன சொல்றாரு? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், பட் இட் கேனாட் பி கிரியேட்டட். நீயாக எதையாவது உற்பத்தி பண்ண முடியாது. எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கலாக மாற்றலாம், மெக்கானிக்கலை ஹைட்ராலிக்காக மாற்றலாம், ஹைட்ராலிக்கை வேற ஏதாவது மாற்றலாமே தவிர யூ கேனாட் கிரியேட் எனர்ஜி. சயின்ஸ் இல்லது தோன்றாது, யூ கேனாட் கிரியேட். அதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது சயின்ஸ் இப்போ சொல்லுது. சயின்ஸ் சொன்னால் இப்போ யாராவது ஒரு சயின்டிஸ்ட் சொன்னால் நம்புகிறோம், ஆனால் நம்மளுடைய மெய்கண்டார் சொன்னால் சந்தேகமாக இருக்கு நமக்கு. இதுதான் நம்ம சமயத்து மேலே நம்ம வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. இது வரலாற்று தொன்மையுடையது, ஹிஸ்டாரிக் ரிலீஜியன், ஹிஸ்டாரிக் சமயம் இது. எப்போ நீங்கள் எந்த வேறு ஒரு சமயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சமயத்தை சேர்ந்தவர்களிடம் கேளுங்கள், உங்கள் சமயம் எப்பொழுது தோன்றியது, யார் தோற்றுவித்தார் என்று கேளுங்கள். அவர் ஏதாவது ஒரு ஆண்டை சொல்லுவார், இது இந்த ஆண்டில் தோன்றியது என்று சொல்லுவார். இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர் இது இந்த ஆண்டில் தோன்றியது என்று சொல்லுவார். சைவ சமயம் எப்போது தோன்றியது என்று கேளுங்கள், இது எல்லாத்துக்கும் முன்னால் தோன்றியது. 5000 இயர்ஸ், அதுக்கு முன்னால். நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். தாய்லாண்டில் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில்
15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சிவலிங்கம் கண்டுபிடிக்க 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால சிவலிங்க வழிபாடு நடந்திருக்கிறது அங்கே அப்படின்னா அந்த சமயம் இருந்திருக்கும்ல, இல்லாம எப்படி கோயில் கட்டியிருப்பாங்க? வரலாற்று தொன்மையுடையவர்கள் நம்ம. நடைமுறைக்கு எளியது, ஒரு கஷ்டமும் கிடையாது. பரிகாரம் பண்ணணும், தலைகீழாக நிற்கணும், சட்டையை போடக்கூடாது, முடியை பிச்சுக்கணும், அது மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத எளிமையான மதம் இது. இது உலகளாவிய மதம், யூனிவர்சல். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினே எழுதியிருக்காங்க. எந்நாட்டவர்க்குன்னா என்ன? யூனிவர்சல். ஸோ யூனிவர்சல் மதம் இது, ரிலீஜியன். முற்போக்கு சிந்தனையுடையது, ஆப்டிமிஸ்டிக். இறைவனை அடைய முடியாதுன்னு சில மதங்கள் சொல்லுது. நம்ம மதம் அடையலாம் என்று சொல்கிறது. சில மதங்கள் என்ன சொல்றாங்க? ஆண்கள் அடையலாம், பெண்கள் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம சமயத்துல சிவபெருமான் பெண்ணாக, பாதியாக பெண்ணாக இருக்கிறார். பெண்ணாக பிறந்தாலும் அடையலாம். காரைக்கால் அம்மையார் நாயன்மார்கள் இருக்காங்க, நங்கையர்க்கரசி இருக்காங்க. பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கின்ற சமயம் நம்முடைய சமயம். ஆக நம்முடைய சமயத்தை போல் சமயம் வேறு இல்லைன்னு தாராளமாக நம்ம சொல்லிக்கலாம். எந்த ஒரு கான்ஃபரன்ஸ்லையா இருக்கட்டும், எந்த ஒரு மன்றத்திலேயாக இருக்கட்டும், நம்ம எடுத்து சொல்லலாம். நம்ம கேள்விக்கு மற்றவங்க தான் பதில் சொல்ல முடியாதே தவிர மற்றவர்கள் கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறது. இந்த பாடத்தை நல்லா படிச்சுட்டா போதும். அடுத்து அழகு 3ல் சிவத்தை பற்றி நாம் தெரிந்து, இந்த 3 பொருள் இருக்குன்னு சொன்னோம். சிவபெருமான் இருக்காரு, உயிர்கள் இருக்கு, மலங்கள் இருக்குன்னு சொன்னோம். 3மே இருக்கு அப்படிங்கிறதுனால 3மே ரொம்ப பவர்ஃபுல்லோ. இப்போ என்னோட உயிர் சிவபெருமான் இருந்தப்பவே நானும் இருந்தேன்னா அப்போ நானும் சிவபெருமான் அளவுக்குன்னு சொல்றீங்களா? அப்போ நானும் சிவபெருமானும் ஒன்னா அப்படின்னா, இந்த உயிர் இருந்ததுங்கிறதுல டைம் ஸ்கேல்ல நம்ம சொல்லும்போது வேணா ஒன்னா இருக்கலாம்ப்பா. அறிவு இருக்கே, அது 3த்துக்கும் வேற வேற. சிவபெருமானுக்கு முழு அறிவு, சத் சித்து ஆனந்தம். நமக்கு அரை அறிவு, கால் அறிவு, குவார்டர் அறிவு, 10% அறிவு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இன்னொன்று அறிவில்லாத இந்த உலகப் பொருள், ஜட பொருள்கள் என்று சொல்கின்றோம். இதுக்கு அறிவு இருக்கா? கிடையாது. இது போல ஜட பொருள்கள், இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த உலகம் தோன்றியதன் காரணத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை தோன்றியதன் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எதற்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் நம் மீது கருணை கொண்டுள்ளாரா இல்லையா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல நமக்கு இந்த சமயத்துல நம்ம முதல் பாடம் நம்ம படிக்கும் பொழுது, இந்த உயிர், உங்களுடைய உயிர், என்னுடைய உயிர், இங்க இருக்கின்ற அனைவருடைய உயிரும் இது ஒரு அறிவு பொருள். இருந்தாலும் இந்த அறிவு பொருளின் மேல் ஆணவ மலம் என்கின்ற மலம் மறைத்து இருக்கிறது. ஆகையால் இந்த அறிவு பொருள் அதோடைய ஃபங்க்ஷன் வெளியில தெரியல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட். இந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று சொல்வார்கள். தான் யாருங்கிறதும் இந்த உயிருக்கு தெரியல, தன்னை இந்த மலம் மறைச்சிருக்குங்கிறதும் இந்த உயிருக்கு தெரியல. தான் யாருன்னே தெரியாத இந்த உயிர் சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது அந்த உயிருக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா அது தெரியாது. இந்த மலம் என்னைய மறைத்திருக்கிறது, இதுல இருந்து நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்ற அறிவும் இதுக்கு கிடையாது. இந்த மலம் அதுவாகவும் விலகாது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, ஒரு மோசமான ஒரு நிலையில உயிர் பொருள் மலத்தால் மறைக்கப்பட்டு உயிர் இருக்கிற மாதிரியே தெரியல. உயிர் இருந்தும் வெளியில தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த கிளாஸ் நான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் இப்போ கொஞ்சம் கிளீனா இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியுது. இதுல கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆகி இன்னும் கொஞ்சம் டஸ்ட் இருந்தா என் கண்ணு சேம், இந்த கிளாஸ் சேம், இந்த டஸ்ட் இதுல இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியாது. அந்த டஸ்ட்டை மட்டும் நீக்கிட்டோம்னா இதே கிளாஸை வச்சு நான் படிக்கலாம். ஸோ என் கண்ணு ஓகே தான் இருக்கு, ஆனால் இது மறைச்சிருக்கும் போது எனக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் நாம் இருந்தோம். இதற்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். இந்த நிலையில் நாம் இருக்கின்றோமே என்று முதலில் உங்கள் மேலும் என் மேலும் கருணை கொண்டு இறக்கப்பட்டு தானாக உதவி செய்ய முன் வந்தது சிவபெருமான். வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. நான் இந்த சாமியை கும்பிடுறேன், அவர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னா அவர் வந்திருக்க மாட்டார். அவர் எங்கேருந்து வந்தார்? அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டாலே ஓகே, ஓரமாக வச்சிரு. இப்போ சிவபெருமான் நாம் அறிவு மறைக்கப்பட்டு அறிவு விளங்காமல் நாம் இருக்கின்றோம் என்று தெரியாத ஒரு கேவல நிலையில் இருக்கும்போது தானே முன்வந்து தன் கருணையால் இந்த ஆணவ மலத்து இந்த டஸ்ட்டை நீக்கி நம்மளை பிரைட் பண்றார். இதுதான் இந்த உலக இயக்கம்.
இதுக்காகத்தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் பூமி சுத்துது, இதுக்கு தான் சூரியன் சுத்துது, இதுக்கு தான் நம்ம பிறக்கிறோம், இதுக்கு தான் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. இதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். கண்ணாடியில் இருக்கிற தூசியை துடைக்கிற மாதிரி உயிர் மேலே பற்றி இருக்கிற ஆணவ மலத்தை விளக்க வேண்டும். இந்த வேலையை செய்யறதுக்கு சக்தி வர்றான். சிவபெருமான் செயல்படுகிறார். செயல்படுறதுக்கு பெயர் சக்தின்னு பேர். இருந்தா சிவம், செயல்பட்டா சக்தி. ஸோ இது இந்த எப்படி இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏற்கனவே பார்த்தது 3 அலகுகள். இப்பொழுது பார்க்க போகிறது தான் புது பாடம். ஏனென்றால் கடந்த 2-3 வாரங்களாக நமக்கு வகுப்பு இல்லை. அதனால மாணவர்கள் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்குன்றதுனால அதை டச் பண்ணியிருக்கிறேன். பரவாயில்ல, இந்த பாடத்தை இன்னும் 10 முறை படித்தாலும் இது அவசியம். இது ஃபவுண்டேஷன். இப்போ வீட்டுக்கோ ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடும்போது அவசரப்பட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணி சரியாக பண்ணலைன்னா அப்புறம் 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர் பண்ணோன்னா ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிடும். ஆக இப்பொழுது அலகு 4க்குள்ளே போகும். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 4வது அலகாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் சி என்று வரும் சிவத்தின் குணங்களை பற்றி சிந்திப்போம். சிவபெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம். வேறு எந்த ஒரு சமயத்திலும் அவர்களுடைய தலைவன், அந்த சமயத்தின் தலைவன், அவங்க வணங்குகின்ற தெய்வத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லு. வாட் இஸ் ஹிஸ் கேரக்டர்ஸ், வாட் இஸ் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் இஸ் ஹிஸ் திங்கிங், வாட் இஸ் ஹிஸ் நாலேஜ், வாட் இஸ் ஹிஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு ஏதாவது உங்கள் சாமியை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லு என்று சொன்னால் வேறு யாரும் 10 நிமிடம் தொடர்ந்து சொல்ல முடியாது. நீங்களும் நானும் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த பாடம். சிவபெருமான் என் குணத்தான். சிவபெருமானுக்கு இருக்கிற குணங்களை நாம் அறிந்து கொண்டது, நமக்கு அறியாதது எத்தனை இருக்கோ தெரியல, நாம் அறிந்து கொண்டது 8 வகையான குணங்கள். இப்போ ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கைலை துரைசாமி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கைலை துரைசாமி யார்? அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார், அவர் கோபமாக பேசுவார், அவர் சைவ சித்தாந்தம் சொல்லுவார் அப்படின்னு ஒரு குணங்களாக நாம் சொல்லுகின்றோமே, அதுபோல சிவபெருமானுக்கு இருக்கின்றது 8 குணங்கள் இருக்கின்றது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் குணம் இருக்கு. நம்ம குணம் வேற, அவர் குணம் வேற. அதனால அவருக்கு இருக்கிறது 8 குணங்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும். இப்போ திருவள்ளுவர் நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், திருக்குறளை நமக்கு வழங்கியவர். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் திருக்குறளை நமக்கு வழங்கியவர். இந்த கிபி கிமுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் 2024 என்று பெயர். இந்த கிறிஸ்துங்கிறத இப்போ பொது ஆண்டு என்று பெயர் மாற்றம் செய்திருக்கின்றார்கள். அந்த கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டுகளாக நம்ம இருக்கின்றோம். அதற்கு முன்னே தோன்றி திருக்குறளை நமக்கு அருளியவர் வள்ளுவர், திருவள்ளுவர். இப்போ கிறிஸ்துங்கிற சமயம் ஃபர்ஸ்ட் வந்துதா, திருக்குறள் ஃபர்ஸ்ட் வந்துதான்னா திருக்குறள் ஃபர்ஸ்ட் வந்தது. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னே தமிழர்கள் திருவள்ளுவர் ஆண்டை தான் கணக்கு பண்ணணும். இந்த இயருக்கு என்ன இயர்ன்னு சொன்னா 2024ன்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் ஆண்டு அதை விட ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ 2068 அது மாதிரி சொல்லணும். திருவள்ளுவர் ஆண்டு 2068 அப்படி சொல்லணும் நம்ம. ஆக அந்த திருவள்ளுவர் அவர் சொல்லியிருக்கிறது தான் வேத வாக்கு. அது உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருக்குறள்ல முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து. இங்க தமிழ்நாட்டில் சில பேர் திருவள்ளுவர் உண்டு, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஜோக். திருவள்ளுவரே முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து பாடுற. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்ற. இந்த இதுல என்ன சொல்றாரு? கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. நமக்கு பொறி புலன்கள் என்று சொல்லுகின்றோம். 5 அறிவுகள். இந்த உலகத்தை நம்ம எப்படி அறிகிறோம்? கண்ணால் பார்த்து அறிகிறோம், காதால் கேட்டு அறிகிறோம், மூக்கால் நுகர்ந்து அறிகிறோம். இது ஜாஸ்மின், இது சாம்பார் அப்படின்னு நுகர்ந்து அறிகின்றோம், அல்லது பார்த்து அறிகின்றோம். இது 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 அல்லது கேட்டு அறிகின்றோம். ஓ இது கடவுள் வாழ்த்து, ஓ இது நேஷனல் ஆந்தம், ஓ இது சினிமா பாடல் அப்படின்னு நம்ம கேட்டு அறிகின்றோம். கேட்பது, நுகர்ந்து அறிவது டேஸ்ட் என்று சொல்லுவார்கள். டேஸ்ட் மூலமாக அறிவது. தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய தொடுவதால் அறிவது. இந்த 5 புலன்கள் என்று சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பொறிகள், 5 பொறிகள் என்றும் சொல்லுவோம். புலன்கள், பொறிகள் அப்படின்னு
நம்ம அதை பொதுவான பெயர்ல சொல்றோம். வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோளில் பொறியின் குணமிலவே இந்த பொறிகள் இருந்தும் பயன்படாது. எனக்கு கண் இருக்கு ஆனா பார்க்க முடியாது, காது இருக்கு ஆனா கேட்க முடியாது, மூக்கு இருக்கு ஆனா எனக்கு நுகர்ந்து இதான் ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது, நாக்கு இருக்கு ஆனா டேஸ்ட் தெரியாது, நீங்க இனிப்பை வச்சீங்கன்னா அது இனிப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம், டெட்டா இருக்கு. இப்போ டெட் பாடியில் என்ன இருக்கு? உயிரோட இருக்கிறவங்களுக்கு இது தெரியுது. நமக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடிக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் தெரியாது? நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, கண்ணு இருக்கு, தோல் இருக்கு, ஆனா எதுவும் வேலை செய்யாது. ஏன்? உயிர்னு ஒண்ணு இல்லை, அதனால வேலை செய்யாது. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? என் குணத்தான் தாளை வணங்கா தலை, என் குணமுடைய சிவபெருமானுடைய திருவடியை வணங்காத தலை பணிந்து ஏத்தி அப்படின்னு இதுல சிவபுராணத்துல வரும். பல்லோரும் பணிந்து ஏத்தி, அப்படி சிவபெருமானுடைய திருவடியை வணங்காதவனுடைய தலை எதுக்கு சமம் என்றால், இந்த புலன்கள் இருந்தும் பயனற்ற புலன்களாக இருப்பது போல என்று அவர் உதாரணமாக சொல்லுகிறார். இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டும். என்னென்ன தெரியணும்? சிவபெருமான்னு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை வள்ளுவர் சொல்றாரு. சிவபெருமானுக்கு 8 குணங்கள் இருக்குது என்பதை வள்ளுவர் சொல்றாரு. சிவபெருமானுடைய 8 குணங்களை நாம் இந்த சமயத்தை சேர்ந்தவர்களாவது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், குறைந்தபட்சம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவன் என் குணத்தான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த என் குணம் என்ன, 8 குணங்கள் என்னன்னு நம்ம படிச்சிருக்கணும். நம்மளுடைய அருளாளர்கள் நம் சமயத்தை பற்றி கொடுத்த விதை நாம் படிக்காமல் வேற ஏதோ ஒரு மேகசினை படிக்கிறதோ, மந்த்லி மேகசின், வேற மங்கையர் மலர் என்று சொல்வார்கள், பெண்கள் அழகு சாதன மலர்கள் வருகின்றன, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு, மிஸ் மலேசியா, அது போன்ற இருக்கு, சினிமா நாளிதழ்கள் இருக்கின்றன, அரசியல் நாளிதழ்கள் இருக்கின்றன, எத்தனையோ படிக்கிறோம். இந்த 8 குணம் என்னன்னு நம்ம படிச்சதில்லை. பொதுவாக நான் சொல்லுகிறேன், சிலர் படித்திருப்பீங்க, இருந்தாலும் இந்த பாடத்துல நம்ம இதெல்லாம் படிக்கணும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? பார்க்க முடியாத கண், அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். கேட்க முடியாத காது, இது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். கேட்கலன்னா அப்புறம் இது இருந்து என்ன பண்றது? முகர்ந்து அறிய முடியாத மூக்கு, அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சுவை தெரியாத வாய், நாக்கு, அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். உணர்ச்சியற்ற உடல், அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லை. இதற்கு சமம் சிவபெருமானை வணங்காதவனுக்கு தலை என்று பெயர். அவனுக்கு தலை இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். நம்முடைய அருளாளர்கள்லாம் தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய். அப்பர் பெருமான். மாணிக்க வாசகர் வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் என்னென்ன செஞ்சிருக்காரு பாரு. வணங்க தலை வைத்து, வார் கழல், கழல் என்றால் திருவடி, வாழ்த்த வைத்து, வாய் எதுக்கு கொடுத்தது? வாழ்த்த வைத்து. அப்பர் பெருமானுடைய அந்த திரு அங்கமாலையில அது ரொம்ப தெளிவாக ஒரு உறுப்புகளிலும் மிக பெரிய பணியை எது செய்யலாம் என்றால் என்னென்ன செய்யணும்? தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மீன்களோ கடல் நெஞ்சுண்ட கண்டன் தன்னை, கண்கால் காண்மீன்களோ அவனை பார்க்கணும், செவியால் கேண்மீன்களோ சிவன் எம்முறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் செவி. சிவபெருமானை பற்றிய பெருமைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த காது படைச்சது. இல்லைன்னா இது இல்லாமலே பண்ணியிருக்கலாம். இது இல்லைன்னா சிவத்தை பற்றி கேட்க முடியாது. ஆனால் நம்ம சிவத்தை பற்றி கேட்கறது 1%, சவத்தை பற்றி கேட்கறது 99% நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, சிவபெருமானை வணங்காதவனுக்கு தலை இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்றேன். தலைன்னா என்ன? ஒன்லி இந்த ஹெட்ன்னு நம்ம பார்க்கக்கூடாது. மூளையே இல்லைன்னு, தலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? தலை வேலை செய்ய மாட்டேன், தலை மூளை வேலை செய்யலைன்னு அப்படி தானே தட்டுறோம். தலை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி சொல்றான். தலைன்னா மூளையை சொல்லுகின்றோம். இப்போ அவன் மூளை இல்லாதவன் அர்த்தம். எவனாவது ஒருத்தன் சிவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னால் அவன் அறிவு இல்லை, மூளை இல்லை என்று பொருள். நீங்க அதுக்காக கோவப்பட வேண்டாம். இந்த குறளில் இருந்து என் குணத்தான், அதாவது 8 குணங்களுடையவன் சிவபெருமான் என்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு மேலே தொடர்வோம். இந்த 8 குணங்களையும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம். சிவபெருமானுக்கு இருக்கிற 8 குணங்கள் என்னங்கிறத பை ஹார்ட் ஒருத்தரும் நம்ம சொல்ல தெரியணும். அவன் தன்வயத்தன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தன்வயத்தன், தன்வயத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறேன், நாளைக்கு காலையில் மலேசியா வரணும் அப்படின்னா நான் பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் அங்கே வர முடியுமா? முடியாது. நானே அப்படியே பறந்து அங்கே வந்து லேண்ட் ஆகிடலாமா? முடியாது. அப்போது என்னுடைய அறிவும் என்னுடைய ஆற்றலும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. நான் நினச்சதை நான் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் சிவபெருமான் இங்கே தென்னாட்டில் இப்போ இருக்கிறாரு, அவர் மலேசியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அவர் யாரையாவது கேட்கணுமா? பாஸ்போர்ட் எடுக்கணுமா? விசா எடுக்கணுமா? இமிக்ரேஷனில் வந்து நிற்கணுமா? செக்இன் பேகேஜ் கொடுக்கணுமா? அங்கே ஹோட்டல் தங்குற ஹோட்டல் அட்ரஸ் கொடுக்கணுமா? சிவபெருமான் தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு பெயர் தன்வயத்தன் என்று பெயர். நான் தன்வயத்தன் கிடையாது. வேற ஒரு கடவுளை நீங்க எடுத்துக்கங்க, தெய்வத்தை பிரம்மா எடுத்துக்கங்க. பிரம்மா தன்வயத்தரா? தான் விரும்பியபடி தானே உயிர்களை படைக்க முடியுமா அவரு? நோ வேர். பண்ண முடியாது. சிவபெருமான் சொல்றபடிதான் பண்ண. காக்கும் கடவுள் பெருமாள் இருக்கின்றார், திருமால் இருக்கின்றார். தான் விரும்பியபடி எல்லாரையும் காத்துடலாமா? நான் செஞ்சதெல்லாம் பாவம் போன பிறவில, ஆனா பெருமாள் எனக்கு அப்படியே இன்பமா கொடுப்பாருன்னா எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும். விதை விதைச்சு நெல்லை விதைச்சிட்டு கொல்லு வரணும்னா எப்படி வரும்? சிவபெருமானின் கட்டளைக்கு உட்பட்டு திருமால் பெருமாள் என்ன வேணாலும் செய்யலாம். உருத்திரன் என்பவர் நம்மை அழிப்பவர், சிவபெருமான் கிடையாது. உருத்திரன் இந்த உடலை மாற்றி இன்னொரு உடல் கொடுக்கிறவர் பேரு உருத்திரன் பேரு. அது தேவைதானே? அது போய் அழிக்கிறாரு சிவபெருமான் அப்படின்னு அவரை என்னவோ பெரிய ஒரு பூதாகரமா நம்ம பண்ணி அவர் பேரை கெடுத்து அவரை சொல்லி பயமுறுத்தி அழிக்கும் கடவுள். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸரா இருக்கிறவரை அந்த டெசிக்னேஷனை அழிச்சாதான் ஆஃபீஸர்னு போகலாம். மினிஸ்டருங்கிறவரை அழிஞ்சாதான் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். மினிஸ்டர்லேருந்து அழிச்சிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா மினிஸ்டர்லேருந்து அழிஞ்சுதானே ஆகணும். இதெல்லாம் நம்ம அழிக்கிற கடவுள் சிவன் கிடையாது. அழிக்கிறது உருத்திரன் என்கின்ற ஒருவர். சிவனுடைய உருவத்தை அவர் பெறுகின்றவர். நீங்களும் அந்த உருவத்தை பெறலாம், நானும் பெறலாம், பெறப்போகின்றோம். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்பிக்கையோட நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க இவ்வளவு கேரண்டியான்னா? பாடத்தை படிக்கிறதுனால சொல்றேன். இந்த பாடத்தை படிக்காம இன்னும் 699 crore பீப்புள் இந்த உலகத்துல இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. 699 crores ஆஃப் பீப்புள் இந்த பாடத்தை படிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் படிக்கிறோம். அதனால நிச்சயமா நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஆக சிவபெருமான் தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன். எந்த ஒரு சாமியையும் அவன் போய் கேட்க வேண்டியது கிடையாது. நான் அதை பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, நீங்க கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்க, நீங்க பண்ணி கொடுங்க. யாரையும் எதையும் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் கொண்டவன் சிவபெருமான். அவன் அணைப்படிதான் அனைத்தும் நடக்குமே தவிர இவன் போய் யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு யாரின் ஒப்புதலும் தேவையில்லை, ஒத்துழைப்பும் தேவையில்லை. ஒப்புதல் சார் ப்ளீஸ் நான் இதை பண்ணணும் சார், கொஞ்சம் கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்றும் அப்ளிகேஷன்லாம் இவர் கொடுக்க வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லை, ஒத்துழைப்பும் தேவையில்லை. இந்த பிரம்மா வந்தாதான் இந்த உலகத்தை படைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. போடா சொல்லிட்டு அவரே படைச்சுக்குவார். அந்த பிரம்மாவுக்கு பதிலாக உங்களையும் என்னையும் அந்த போஸ்ட்ல வச்சுக்குவார். அதுக்கு பெயர் தன்வயத்தன் என்று பெயர். தான் நினைத்ததை தானே முடிக்கும் ஆற்றல் பெற்றவன் சிவபெருமான். இதனால் அவன் தன்வயத்தான். வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் தான் நினைத்ததை தானே செய்ய முடியுமான்னு கேளுங்க. நீங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, அந்த கடவுள்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. நீங்க கேட்டாலும் சரி, உங்களுடைய தியானத்துல அதை நீங்க கேட்டாலும் சரி, நீங்களே அந்த கடவுள் முன்னாடி நின்று நீங்க யோசிச்சு பார்த்தாலும் சரி, அவருடைய வரலாற்றை அங்க ஆலயத்துல படிச்சுட்டு இவர் தன்வயத்தனா, தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் உடையவரா, இவருக்கு மேல யாருமே இல்லையா, இவருக்கு எங்கிருந்து சக்தி வருது, எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து வரணும்ல. இப்போ நம்ம ஒரு மாணவன் செலவு பண்ணுகிறான் என்றால் எங்கிருந்து வருது பணம்? அப்பா அம்மா கொடுப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு எங்கிருந்து வருது பணம்? அப்பா அம்மா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அங்கிருந்து வரும் பணம். அதுபோல இப்ப இவர் ஆற்றலை கொடுக்குறாருன்னா, இவர் நமக்கு அருள் கொடுக்குறாருன்னா இவருக்கு எங்கிருந்து அருள் வருது? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சு போயிடும். எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போக வேண்டாம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், என்னை வந்து வணங்குறீங்க, நான் தான் குருநாதர். ஓகே, உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்றேன், திருநீர் வைக்கிறேன், உருத்ராக்கம் பண்றேன், இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க கொஞ்சம் டீப்பா என்ன, ஐயா நீங்க இவ்வளவு திறமைசாலியா இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த சைவ சித்தாந்தம் தெரிஞ்சதுன்னா, என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லி கொடுத்ததை தான் நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப இதுக்கப்புறம் என்னைய வணங்கணுமா கந்தசாமி ஐயா வணங்கணுமா?
நேரடியா அவருக்கே தொடர்பு. அவரு உங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது, நீங்க ஏன் என்கிட்ட வரணும்? என்கிட்ட வந்து இவ்வளோ வாங்கிட்டு போறதுக்கு பதிலா அவர்கிட்ட போய் அவ்வளோ வாங்கிக்கோ. இதெல்லாம். ஆக இன்று முதல் எந்த ஃபோட்டோ நீங்க வீட்டில் வைத்து வணங்கினாலும், அந்த அதில இருக்கின்ற தெய்வம் தன் வயத்தனா? அப்படின்னு நீங்களே அறிவுபூர்வமான கேள்வியை கேளுங்க. அந்த சாமிகிட்டே கேளுங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும்னு கேட்கிறத விட, நீ தன் வயத்தனாங்கிறத எனக்கு புரிய வை அப்படின்னு கேளுங்க. 2வது, தூய உடம்பினன். நமக்கு இருக்கிற உடம்பு சதைகளால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்புல தான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, லங்ஸு, லெஃப்ட் லங்ஸு, ரைட் லங்ஸு, லோயர் லோபு, அப்புறம் ஸ்டமக்கு, பெருக்குடல், சிறுகுடல், அப்புறம் இது கிட்னி, அதெல்லாம் இந்த பார்ட்டு. சிவபெருமானுக்கு இதெல்லாம் இருக்குமா? சிவபெருமான் வந்து சாப்பிட்டு அது அப்படியே இங்கே இறங்கி அப்புறம் போய் இங்கே ஆசிடு கலந்து நல்லா டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் சிறுகுடல் வழியா பெருகுடல் வழியா போய் அப்புறம் எவ்ரிடே மார்னிங் அவர் மோஷன் போய் அப்படியா இருக்கும் அவர்? அப்படி இருக்காது அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சிவபெருமானுக்கு ஒரு படம் இருக்கு, நடராஜர் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு உடம்பு நம்ம உடம்பு போல மாயையால் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு அவருக்கு இல்லை. ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆன உடம்பா இருந்தா அவருக்கு பசிக்கும், அவர் சாப்பிட்டு ஆகணும், தண்ணி குடிச்சு ஆகணும், டீ குடிக்கணும், டீல சுகர் கம்மியா போட்டு குடிக்கணும். நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் பண்ணணும். நம்ம பண்றதை அவர் பண்ணாருன்னா நம்மளை போல அவர் மோஷன் போகணும், யூரின் போகணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்றாரு அவர். இப்ப அதை பண்ணலை அப்படின்னா அப்புறம் என்ன பண்றாரு? இப்ப அவர் உடம்பு எதால் செய்யப்பட்டது? கோல்டால செய்யப்பட்டதா? ஐம்பொன் சிலை பண்றோமே, ஐம்பொன்னால செய்யப்பட்டதா? இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது எளிமையாக தெரியும். நாளைக்கு வேற யாராவது உங்க கடவுள் வெண்கலத்தால செய்யப்பட்டதுன்னு சொன்னா சொல்லுங்க. நீ வேணா வழிபாட்டுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஐம்பொன்ல செய்யலாம், நாம்பொன் செய்யலாம், மூம்பொன் செய்யலாம், 10 பொன்ல கூட நீ செஞ்சு வச்சுக்க. தட் இஸ் டிஃபரெண்ட். என் தலைவனுடைய ஒரிஜினல் உடம்பு எதால் செய்யப்பட்டது என்றால் அவன் அருள் உடம்பு கொண்டவன், தூய உடம்பினன், பியூர். அதுல அசுத்தமே கிடையாது. ஸ்மெல்ல சிவபெருமானுக்கு வேர்க்குமா? ஸ்வெட் ஆகுமா? அவர் குளிக்கணுமா? அவர் சென்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்றாரா? ஏன் பண்ணணும்? இது மாயை உடம்பு, நாற்ற உடம்பு. புழுவெல்லாம் உள்ள வச்சு மேல கவர் போட்டிருக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் புழு, இன்செக்ட்ஸ், பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சு வெளியில தெரியாம நீட்டா அவர் கவர் பண்ணி அது மேல ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்துரும். சிவபெருமானுடைய உடல் இப்படி கிடையாது. தூய உடம்பினன், அருளே உடம்பானவன், அறிவே உடம்பானவன், ஆற்றலே உடம்பானவன், அன்பே உடம்பானவன். இதுதான் சிவபெருமானுடைய உடல் எதால் செய்யப்பட்டது. சரி, அப்போ தோடுடைய செவியன் தோடு போட்டிருக்கிறாரு, விடை ஏறி போறாரு. அப்போ அந்த உடம்பு என்ன அப்படின்னா, அந்த உடம்பு இந்த மாயை உடம்பு இல்லை. இந்த உலகத்திலே தோன்றினார். அவருக்கு வந்து யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட ஒரு வயது முதிர்ந்தவரா போய் ஆர்கியூமெண்ட் பண்ணார் அப்படின்னா, அப்போ ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு வந்தார். அந்த உடம்பு நம்ம உடம்பு கிடையாது. அவர் எதை வேணாலும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய உடல் தூய உடம்பினன் என்று பெயர். நமக்கு உயிரை காட்டுவது நம் உடம்பு. நான் உயிரோட இருக்கனா எப்படி தெரியுது? என் உயிரை நீங்க யாருமே நான் உயிரோட இருக்கனான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா அப்படி சொல்லுவீங்க. என் உயிரை நீங்க பார்த்துட்டா சொல்றீங்க? இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க? என் உயிரை பார்க்காமலே எனக்கு உயிர் இருக்கு சொல்றீங்க. உங்க உயிரை நீங்க பார்த்ததே இல்லை, ஆனா உயிரோட இருக்கிறதா சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? உடல் இயங்குறத வச்சு உயிர்னு ஒண்ணு இருக்கணும். அது இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும். பக்கத்துல ஐஸ் பாக்ஸ்ல இருக்கிறாரே சவப்பெட்டியிலே, அவருக்கு உடல் இருக்கிறது, ஆனா இயங்க மாட்டேங்குது. ஏன்னா அவருடைய உயிர் இல்லை, உடலில் இல்லை, அதனால அது இயங்கலை. இது இருக்குது, அதனால இயங்குது. ஆக இந்த உடலை வைத்து கொண்டுதான் நாம் உயிர் ஒன்று இருக்கிறதை அறிந்து கொள்கிறோம். நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த புகையை வைத்து கொண்டுதான் நாம் நெருப்பு இருக்கிறது என்பதையே அறிந்து கொள்கிறோம். உடல் நம்ம பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை வைத்துக் கொண்டுதான் எனக்கு உயிர் இருக்கின்றது, உங்களுக்கு உயிர் இருக்கின்றதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்ம உயிரை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, ஆனா இருக்கு. இது அவனுடைய அருள் சக்தி, அருளையே தனது உடம்பாக கொண்டவன் சிவபெருமான். ஆகையால் அவன் தூய உடம்பினன் என்று பெயர். அவனுக்கு உடல் என்று தனியா ஒரு நமக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. உயிர்களுக்காக பல்வேறு வடிவம் கொள்வான். உயிர்களுக்காக அது
அருவநிலை, உருவநிலை, அருவுருவநிலை என்று 3 நிலைகள்ல அவர் உயிர்களுக்காக வருவார். இப்படி வருவார், அப்படி வருவார், அப்படியும் வருவார். ஆனா உடம்பு அப்படின்னா அவருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மாயையால் செய்யப்பட்ட இந்த தோல் உடம்பு. இதுல எதால ஆயிருக்கு? சதை நிலத்துக்கு சமம், இந்த நீர் நீருக்கு சமம், இதுல இருக்கிற டெம்பரேச்சருக்கு சமம். இது உள்ள போயிட்டு இருக்க ரெஸ்பிரேட்டரி அந்த ஏர், காற்று தான் அது. அப்புறம் ஆகாயம்ன்றது ஸ்பேஸ். எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்கு. மூக்குல ஸ்பேஸ் இருக்கு, காதுல ஸ்பேஸ் இருக்கு, வயிற்றுல ஸ்பேஸ் இருக்கு, ஆட்டம்ல ஸ்பேஸ் இருக்கு. இன்சைடு த ஆட்டம் ஸ்பேஸ் இருக்கு. சைடு ஆட்டம் இருக்கு, ஆட்டம்ல நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, அது உள்ள ஸ்பேஸ் இருக்கு. அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய். எல்லா பிளானட்ஸுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் இருக்கு. ஒரே ஒரு ஆட்டம்ல இன்சைடு த ஆட்டம் அதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. தான் சிவபெருமான்கிறது. இறைவன் அடுத்ததாக முடிவில்லா ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றலுக்கு ஒரு பவுண்டரின்றது கிடையாது. இன்ஃபைனைட், எட்டர்னல் என்று சொல்வார். இன்ஃபைனைட். அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். நமக்கெல்லாம் இந்த மாணவ மலத்து பிடியில மறைஞ்சு போய் கிடக்கு அறிவு இல்லாம. அறிவு பொருள், ஆனா மறைச்சிருக்கிறதுனால அறிவில்லாத பொருள் போலவே நம்ம இருக்கிறோம். இப்ப யாராவது ஒருவன் அறிவிக்க வேண்டும் என்றால் வேற யாரு அறிவிக்கிறது? இருக்கிறது 3 தானே. உயிர் இருக்கு, அதை பிடிச்சிருக்கிற மலம் இருக்கு, சிவபெருமான் இருக்காரு. இப்ப இந்த உயிரை யாராவது காப்பாற்றணும் அப்படின்னா யார் காப்பாற்ற முடியும்? சிவபெருமான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சிவபெருமான் தான் இந்த உயிருக்கு அறிவிக்கிறார். இந்த தூசை தொடச்சி விடுறார், கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு. இப்ப நல்லா தெரியுதா? படிக்க முடியுதா? ஓகே, படி அப்படி சொல்றார். உயிர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். அசையாத பொருளான இந்த பிரபஞ்சத்தை அசைவிப்பவன் சிவபெருமான். எந்த செயலை வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் செய்ய வல்லமை உடையவன் சிவபெருமான். இதனால் தான் அவன் அளவிலா ஆற்றல் உடையவன் என்று சொல்லுகின்றோம். இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன். நமக்கு இருக்கின்ற இந்த ஆணவ மலம் மறைச்சிருக்குது, அறிவை டஸ்ட் மறைச்சிருக்குன்னு சொல்றமே, உயிரைத்தான் மறைக்குமே தவிர சிவபெருமானே அது மறைக்காது. பதியினை போல் பசு பாசம், பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியணுகில் பசு பாசம் நிலாவே. திருமந்திரம். ஆக இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன். நமக்கு இருக்கிற இந்த மறதி, நமக்கு இருக்கிற பாவம், நமக்கு இருக்கிற புண்ணியம், நமக்கு இருக்கிற அறியாமை, நமக்கு போன பிறவியில எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது. போன பிறவின்னு இருந்துதானே நமக்கு தெரியாது. அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. எப்ப பிறந்தோன்னு தெரியாது. ஏன் பிறந்தோன்னு தெரியாது. இந்த அப்பா அம்மாவை நம்ம சூஸ் பண்ணமா தெரியாது. இந்த பிரதர் சிஸ்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணமா தெரியாது. இந்த ஊரை நம்ம சூஸ் பண்ணமா தெரியாது. இந்த மாதிரி இறப்பனானா, மேபி ஆஃப்டர் சில வருடங்களுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ல இறப்பனா, ஹாஸ்பிட்டல்ல இறப்பனா, தூங்கும் போதே இறப்பனா தெரியாது. எந்த ஊர்ல இறப்பேன்னு தெரியாது. எப்படி இறப்பேன் உனக்கு என்னதான் தெரியும்? எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? சாம்பார்ல உப்பு போட்டனான்னு தெரியும். இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்றோம்? எல்லா மேஜர் இதுவும் சிவபெருமானால நடக்கிறது. அதனால அவனுக்கு சரண்டர் ஆகுறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். சிவபெருமானுக்கு இந்த மலங்கள், இந்த மாயை, இந்த கண்மம், ஆணவம் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. இறைவன் முற்றுணர்வு உடையவன். எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். இப்போ மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அமெரிக்காவில் நடக்கிற உயிர்களை பற்றி அவருக்கு தெரியாதா? இல்லை மேலே தேவர்களெல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஒழுங்கா பூஜை பண்ணுறானா இல்லையா, அது அவருக்கு தெரியாதா? கடலுக்கு அடியில் இருக்கிற விலங்குகள்லாம் சாப்பிட்டுதா இல்லையா, அது அவருக்கு தெரியாதா? போன 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆகையால் அவர் முற்றுணர்வு. டைம் ஸ்கேல்லையும் முற்றுணர்வு, ஸ்பேஸ் ஸ்கேல்லையும் முற்றுணர்வு. எதில் எடுத்தாலும் எந்த காலத்திலும் எப்போ நடக்க போகிறதையும் நடந்ததையும் ஞாபகத்தில் வைத்து எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நம்ம ஒருத்தரும் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையே கணக்கில் எழுதிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தரை போட்டு, ஒரு சிசிடிவி கேமரா போட்டு, ஒரு ரோபோ 2 கொடுத்து ஐயா என்ன நினைக்கிறாருன்னு எழுதிக்கிட்டே வான்னு சொன்னாலே யாரும் எழுத முடியாது.
சிவபெருமான் 84 லட்சம் யோனி பேதங்கள் கொண்ட உயிர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறதுன்னு அத்தனை ஆண்டுகளா, கோடானு கோடி ஆண்டுகளாக எழுதி கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டே இருப்பார். எவ்வளோ பெரிய சூப்பர் சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்கணும். அந்த மாதிரி சிப்பெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. ஆக முற்று உணர்வு உடையவன், எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒருங்கே உணரும் ஆற்றல் பெற்றவன். அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு தெரியும். நாளைக்கு இல்லை, அடுத்த யுகத்துல என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அது தெரிஞ்சாதானே அவன் அடுத்த யுகத்தை உண்டாக்க முடியும். சூரியன் சுத்திக்கிட்டே இருக்குது, இதுல ஏதாவது 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாற்றம் வருமா வராதா நமக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு தெரியும். இன்னொரு சூரியனை கூட அவர் கொண்டு வர முடியும். நம்முடைய அறிவு சிற்றறிவு, ஸ்மால் அறிவு. அவனுடைய அறிவு பேரறிவு, முற்றறிவு. அதுக்கு மேல எந்த அறிவும் கிடையாது. சிவபெருமானுக்கு சந்தேகம் வந்தா அவர் என்ன டெலஸ்கோப் வச்சு பார்ப்போம்? அவரு டெலஸ்கோப் தேவை. நமக்கு தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தேவை, வாயேஜர் தேவை, சேட்டலைட் தேவை, பிஎஸ்எல்வி தேவை. அவருக்கு ஒன்றும் தேவை. அவர் பேசாம இருந்தாலே எல்லாம் தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒருவரை நம் தலைவனாக, நாம் கடவுளாக வணங்குகிறோம் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க. இப்படி ஒரு வாய்ப்பு சிவத்தை வணங்குவதற்கு நமக்கு கிடைத்த பிறகும் இதை விட்டு நான் ஏயை வணங்குறேன், பிஏ வணங்குறேன், சிஏ வணங்குறேன், அப்புறமா இசட்டை கடைசியா வணங்கிக்கிறேன்னு சொன்னா வாழ்க்கை அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடணும். தெரியாம இருந்து வணங்கிக்கிட்டு இருந்த வரைக்கும் ஓகே, தெரிந்த பிறகும் நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. மாணிக்கவாசகர் சொல்றாரு, மிகவோர் காலம் இனி இல்லை, அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவது அடையாமை. கதவு சாத்தத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். பிற்பால் நின்று பெல்கணித்தால் பெறுதற்கரியன் பெருமானே. இப்ப ஐயா சைவசித்தாந்த வகுப்பு நடத்துறாரு, இந்த வகுப்புல படிக்கலைன்னா அடுத்த வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திக்கங்க. இதுக்கே சான்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமானை நாம் அடைவதற்கு நம்ம சான்ஸை பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது பேரருள் உடைமை கொண்டவன். அருள் 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 பேரருள் உடைமை கொண்டவன். எந்த பயனும் கருதாது, எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடம் அவன் காட்டும் கருணைதான் அவனுடைய பேரருள். இந்த கருணையை சிவபெருமான் எப்ப காண்பித்தார் நமக்கு? ஆணவமல பிடியிலே மறைக்கப்பட்டு அறிவு பொருளாக இருந்தாலும் அறிவு இருக்கின்றது, நாம் இருக்கின்றோம் என்று தெரியாமல் இருக்கும் பொழுதே, நம்ம வேண்டவும் இல்லை, நம்ம அர்ச்சனை பண்ணல, திருமுறை பாடல, திருநீர் வைக்கல, உருத்திராக்கம் வைக்கல, நமச்சிவாயம் சொல்லல, அந்த அறிவெல்லாம் எங்க இருந்துச்சு? நமக்கு உடம்பே கிடையாது, உடம்பே இல்லை. அதை எப்படி சொல்றதுன்னே தெரியாது. ஒரு டார்க் ரூம்ல கண்ணு தெரியாதவனை போட்டு பூட்டி போட்டா எப்படி இருக்கும்? கண்ணு தெரியாதவனை ஓப்பன் ரூம்ல வச்சாலே அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனை போய் ஒரு டார்க் ரூம்ல போட்டா எப்படி இருக்கும்? அது போல நமக்கு அறிவற்று கேவலமா கிடந்த ஒரு நிலையிலே தானே வந்து உதவிய சிவபெருமான் இன்று திருநீர் அணிகிறோம், முருத்ராக்கம் அணிகிறோம், ஐந்தெழுத்து சொல்கின்றோம், பஞ்சபுராணம் பாடுகின்றோம், சைவ சித்தாந்தம் படிக்கின்றோம், ஆலயத்துக்கு போகின்றோம், விளக்கேற்றுகின்றோம், காவடி எடுக்கின்றோம். நமக்கு கருணை செய்யாம போயிடுவானா? லாஜிக்கே இல்லையே. அன்னைக்கெல்லாம் அன்பா இருந்தாரு, இப்ப என்னைய சோதிக்கிறாரு அப்படின்னா ரீசன் சொல்லுங்க. அவன் சோதிக்க வேண்டிய காரணம் என்ன? சோதிச்சு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா? அவன் இயற்கை உணர்வு உடையவன், முற்று உணர்வு உடையவன். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மீன் இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, அது நல்லது நினைக்குதா கெட்டது நினைக்குதான்னு அவனுக்கு தெரியும். நம்மளையே அவன் சோதிக்கணும். நம்ம சோதிக்க நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து, நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்காம ஆக்கி, நம்மளுடைய கணவனை நம்ம கிட்ட இருந்து பிரித்து, நம்மளை சோதிச்சு, நம்மளை ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கி, நமக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளத்தை கொடுத்து, இதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் வேலையா? நல்லது நடந்தப்பெல்லாம் அது நான் படித்தது, நான் வாங்கினது, நான் உழைச்சது, நான் சம்பாதிச்சது, எங்கள் அப்பா கொடுத்தது. கெட்டது நடக்கும்போது சிவபெருமான் சோதிக்கிறது. நம்ம தான் வெண்டைக்காய் வாங்கணும்னா ஒடிச்சு பார்க்கணும், தேங்காய் வாங்கினா தட்டி பார்க்கணும், சாம்பார் வச்சா உப்பு இருக்கான்னு பார்க்கணும், சாதம் வெந்திருச்சான்னு பார்க்கணும். சிவபெருமான் அப்படி பார்க்கணுமே? முற்று உணர்வு உடையவனா? எதையும் சோதித்து பார்த்து தான் பண்ணணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. இந்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே இனிமே சிவன் சோதிக்கிறாங்கிற வார்த்தையை நம்மளும் சொல்லக்கூடாது, யாரையும் சொல்ல விடக்கூடாது. சிவன் ஏன் உன்னைய சோதிக்கணும்? அப்படி சோதிச்சு உன்னை போய் சோதிச்சு பார்த்துதான் சிவபெருமான் கண்டுக்கணுமா? அண்ணன் உன் அறிவை விட அவனுடைய அறிவு கம்மியா இருக்கா இல்ல ஈக்குவலா இருக்கா? அவன் இந்த பிரபஞ்சம் எப்போது அழியும், எப்படி அழியும், அதுக்கப்புறம் எத்தனை பிரபஞ்சம் வரும், எத்தனை பிரம்மாக்கள் வரப்போறாங்க, அடுத்த பிரம்மா யாரு, அடுத்த திருமால் யாரெல்லாம் அவனுக்கு தெரியும். உன்னைய போய் சோதிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்கு? நீ செஞ்ச பாவம் உன்னை சோதிக்குது, நீ செஞ்ச நல்லது உனக்கு இன்பத்தை தருது. அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். பெருமான் யாரையும் சோதிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை, அது அவனுடைய தேவையில்லை. அப்படி
இப்படி சோதித்து பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய கேவல நிலையில் அவன் இல்லை. அப்படி ஒருவேளை சிவபெருமான் இங்கே வந்து என்னுடைய ஊரில் தமிழ்நாட்டில் கந்தர்வக்கோட்டையில் என்னை சோதிச்சு என்னுடைய காதை கொஞ்சம் அப்படி பிளட் வர்ற மாதிரி என்னை சோதிச்சுட்டாரு அப்படின்னா சந்தோஷப்படணும். சோதிச்சது யாரு? சிவபெருமான். அவன் யாரு? அண்ட சராசரங்களை படைத்தவன். அவன் வந்து என் வீட்டுக்குள்ள கிச்சன்ல வந்து என்னுடைய பாத்ரூம்ல என்னை ஸ்லிப் ஆகி கீழே விழுக வச்சுட்டான் அப்படின்னா என் பாத்ரூமுக்கு அவன் வந்தான்னு சொல்றதே நமக்கு ஒரு பெருமை தான். அதுக்கப்புறம் அவன் நம்ம கொன்னாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்திய நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, கைலை துரைசாமி வந்து பார்த்துட்டு, என்ன வீட்டில் காஃபி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கூட வேண்டான்னு சொல்லி நீ கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கிய, காஃபியை குடிக்க வேண்டியதானே, டைம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை இப்படி காதை இப்படி திரும்பினார்னா நான் அழுகணுமா சிரிக்கணும்? ஷுட் ஃபீல் ப்ரவுட். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? நான் யாரு? அவர் என்னை வந்து நீ டீ டைமுக்கு குடின்னு சொல்றாரு, அதுக்காக என் காதை திருவுறாருன்னா ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பி, சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். சிவபெருமான் என்னைய சோதிக்கிறாருன்னு சொல்லும் போதே சிவபெருமான் என்னைய சோதிக்கிறாருன்னு சந்தோஷம்தான் பண்ணணும். பண்றது யாரு? சிவபெருமான். நம்ம பக்கத்துல கான்ஸ்டபிள் நம்ம சோதிக்கிறாரு, நம்ம வாட்ச்மேன் நம்மளை சோதிக்கிறாரு, நம்ம மனைவி நம்மளை சோதிக்கிறாருன்னா நம்ம சண்டை போட்டுக்கலாம். சிவபெருமான் அப்படின்ட்டு அப்படின்னா அவன் யாரு? இந்த 8 குணம் உடையவன், தான் விரும்பியதை தானே தான் விரும்பியபடி எப்போதும் எக்காலத்திலும் செய்து கொள்ளக்கூடியவன். எப்படி சோதிக்கணும்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவடைவதற்கு இந்த சைவ சித்தாந்த பாடம் நமக்கு அவசியம். இயற்கை உணர்வு உடையவன், கண்ணால பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, சோதிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. அவனுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியாது. அப்படியே இருந்தா எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. யார் யார் என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எல்லாமே அவருக்கு அவருடைய இதுல ஓடிக்கிட்டே இருக்கு. அது வியாபகம் என்று சொல்லுவோம். அவருக்குள்ளதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரு போய் எதையும் ஓடி போய் நடந்து போய் உங்களை பிடிச்சி பாத்ரூம்லையோ வண்டியில போகும்போதோ ஆஃபீஸில் வேலை செய்யும் போதோ உங்களை சோதிச்சு உங்க ஃபேனை ஆஃப் பண்ணி கரண்ட் இல்லாம பண்ணி உங்க வண்டியில காத்து இல்லாம பஞ்சர் பண்ணி ஹெட்லாம் பெரிய விடாம பண்ணி சில்லி சிவபெருமானை கேவலப்படுத்துறதா இருக்கு. வரம்பில்லாத இன்பம் உடையவன், அதுக்கு மேல இன்பம்ங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம இன்பம் எல்லாம் சிற்றின்பம். எந்த இன்பம்? எனக்கு பொருள் வேணும் பொருள் வேணும் பொருள் வேணும் பொருள் வேணும், அப்படியே இன்பம் முடிஞ்சிருச்சா? தொடர்ந்துகிட்டே இருக்கு. பெண் வேண்டும் பெண் வேண்டும் பெண் வேண்டும், முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஆண் வேண்டும் ஆண் வேண்டும், முடியுதா? முடிய மாட்டேங்குது. கல்வி வேண்டும் கல்வி வேண்டும், முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஞானம் வேண்டும் ஞானம். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னா வரம்பில்லாத இன்பம் உடையவன், இன்ஃபைனைட் ஹாப்பினஸ் உடையவர் அவர். இதான் சிவபெருமானுடைய 8 குணங்கள். இந்த 8 குணங்கள்ல முதல் 6 குணங்கள் வந்து அவன் ஒரு சத்து என்கின்ற குணத்தை குறிக்கிறது. 6ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம்னா அண்டர் சத்து அப்படின்னு அதை கொடுக்கலாம். அடுத்த 3 முற்றுணர்வு உடைமை, இயற்கை உணர்வு உடைமை, பேரருள் உடைமை, இதெல்லாம் எதை சார்ந்தது என்றால் அறிவு சார்ந்தது. இதுக்கு சித்து என்று ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். லாஸ்ட்ல இருக்கிற வரம்பில்லா இன்பம், இன்பம்ங்கிறது இன்பம், சத்து இன்பம்ங்கிறத ஆனந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சத்துங்கிறதுல சில குணங்கள், அவனுடைய 5 குணங்களை வந்து நம்ம 4 குணத்தை சத்து கேட்டகரியில பிரிக்கலாம், ஒரு 3 குணத்தை சித்து கேட்டகரியில பிரிக்கலாம், இன்னொரு குணத்தை வந்து ஆனந்தம் கேட்டகரியில பிரிக்கலாம். அது அவனுடைய 8 குணங்கள் எதுல இருக்கு? சத்துவாக இருக்கிறது, சித்துவாக இருக்கிறது, ஆனந்தம் கலந்திருக்கிறது. சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் என்றால் சிவபெருமானின் குணங்கள் அப்படின்னு பொருள். சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன் என்பதை அறிந்து கொண்டோம். சிவபெருமான் நிர்குணன், குணம் இல்லாதவன், குணாதீதன் என்றெல்லாம் பாடல்கள்ல சொல்லப்படும். இப்போது 8 குணம் உடையவன் என்று சொல்வதால் குழப்பம் வேண்டாம். சிவபெருமானுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி 3 குணங்கள், நம்ம குணங்களை பத்தி பின்னாடி படிக்க போறோம், பின்னாடி இருக்கு பாருங்க. சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம் என்ற இந்த 3 குணங்கள் அவனுக்கு கிடையாது. நம்ம இந்த 3 குணத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மைண்டு அதுக்குள்ளதான் ஒர்க் பண்ணுது, நம்மளுடைய வாய் அதுக்குள்ளதான் பேசுது, நம்மளுடைய செயல் அதுக்குள்ளதான் நடக்குது. இந்த 3 குணங்களும் அவனுக்கு கிடையாது. இந்த உடம்பு, இந்த காது, இந்த மூக்கு, இந்த டைஜஷன் சிஸ்டம், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த ஹேர் அவனுக்கு கிடையாது. அவனோடது எல்லாமே அருளாக இருக்கின்றது. அவனுக்கு என் குணத்தானாக இருக்கின்றான். பேரருள் உடைமை உடையவன், பேரின்பம் உடையவன், பேராற்றல் உடையவன், முற்றுணர்வு உடையவன், தன்வயத்தன். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சிவனை நான் வணங்குகின்றேன், அவனுடைய திருநீரை நான் அணிகின்றேன், அவனுடைய உருத்திராக்கத்தை நான் அணிகின்றேன், அவனுடைய பெயராகிய நமச்சிவாயங்கிறத நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னால் இதை விட வேற என்ன வேணும் இந்த வாழ்க்கையில்? மற்றதெல்லாம் மிஸ்லேனியஸ், சில்ரைட்,
பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஓ சரி. சிவபெருமான் கிடைச்சிருக்காரு. போங்கய்யா, சிவபெருமானை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வேலைக்கு போனா தானே சம்பளம் வரும். சரி சரி சரி. ஆக இந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற குணத்தை உடைமையாக கொண்டவன் சிவபெருமான். அதை சச்சிதானந்தம் என்று சொல்லுகின்றோம். இந்த சச்சிதானந்தத்தை, இந்த நிலையை, இத்தனை குணங்களையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று டே நைட்டு 24 hours 365 days லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸாக சிவபெருமான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேலை செய்கிறார். சர்வெண்டாக வேலை செய்கிறார். போற இடத்துக்கெல்லாம் வர்றார். செய்யறதுல எல்லாம் கூட இருக்கார். அவர் ஒரு செகண்ட் நம்மளை விட்டு நீங்கிட்டாரு அப்படின்னாக்க நம்மளால நிற்கவே முடியாது. உயிர் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? பாடி ஆயிடும். உயிர் எப்படி நிக்குது? உயிர் அதுவா நிக்குமா? உயிர் தான் அணுவமலத்துல மறிச்சு அதுக்கு அறிவு இருக்குங்கிறதே அதுக்கு அறியாம இருக்கு. இறைவன் தான் அதை நகர்த்துகிறார். அப்போ உயிர் நகர வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ள இருந்து நகர வேண்டும். இப்போ இந்த மொபைல்ல ஸ்பீக்கர்ல சாங் வரணும் அப்படின்னா ஸ்பீக்கர் இருக்கணும், ஸ்பீக்கருக்குள்ள பேட்டரி இருக்கணும், பேட்டரிக்குள்ள சார்ஜ் இருக்கணும். பேட்டரி இருந்து சார்ஜ் இல்லைன்னா அது யூஸ் ஆகாது. சார்ஜ் ஃபுல்லா இருக்கணும். அதுபோல சிவபெருமான் இருந்து உயிரை இயக்கி, உயிரால் இந்த உடல் இயங்கி, இந்த உடல் இந்த உலகத்தை இயக்குவதாக இயக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் 4 ஸ்டெப். சரி, உயிர்களை உய்விப்பதற்காக சிவபெருமானுடைய ஆசையை பாருங்க. தன்னையே உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். நான் என்ன நினைப்பேன், நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றீங்களா, ஓகே, ஒரு 1000 வெள்ளி டொனேஷன் தரேன், ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு தரேன், ஒரு நாள் உங்களுக்கு தங்க இடம் தரேன், என்னுடைய ஹாலை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தர்றேன். அது மாதிரி இருக்கிற பொருள்ல கொஞ்சம் தரும், எல்லாத்தையும் தரமாட்டோம். சிவபெருமான் தன்னையே நமக்கு தருகிறார். தன்னையே நமக்கு தருவது எப்படி? இப்போ ஒரு பேங்க்ல லோன் வேணும்னா நம்ம தான் பேங்க்குக்கு போகணும். ஒரு அலுவலகத்தில் வேலை வேண்டும் என்றால் நம்ம தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். ஒரு ஆலயத்துல கடவுள்கிட்ட நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் போய் இறைவனை கும்பிடுறோம். ஆனா சிவபெருமான் நமக்கு அவரை கொடுப்பதற்கு அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை மறந்துட்டு இருக்கோம். டைம் இல்லை, பிஸியா இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, சிவபெருமானுக்கு நேரம் இல்லை, பிஸியா இருக்கும். சரி, உயிர்களை உய்விப்பதற்காக இறைவன் தடத்த நிலையில் 5 தொழில்களை செய்கின்றான். நம்மளை உயிர்விக்கிறதுக்காக நமக்கு உடல் கொடுக்கிறார். இப்போ உடலை கொடுக்கணும் அப்படின்னா உடல் இருக்கணும், உடல் வேலை செய்யணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய புது சிஸ்டமே உண்டாக்குறாரு, ஒரு புது கவர்மெண்டே உண்டாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? 5 தொழில்கள் செய்கின்றார். இந்த 5 தொழில்களையும் என்னென்ன தொழில்கள்? படைத்தல். படைத்தல்னா என்ன? உயிரை படைக்கல, உயிருக்கு உடலை படைத்தல். உடல் மட்டும்தான் படைக்கிறது, உயிர் ஏற்கனவே இருக்கு, அதுக்கு உடலை படைத்தல். இதுக்கு பிரம்மா, இந்த மினிஸ்ட்ரியை யார் பார்க்குறாங்க? நம்ம மலேசியா மினிஸ்ட்ரி, இந்தியா மினிஸ்ட்ரியில் சீஃப் மினிஸ்டர் இருப்பார், பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டருக்கு எல்லா பவரும் உண்டு, மினிஸ்டர்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் பவர் உண்டு. எஜுகேஷனல் மினிஸ்டர்னா எஜுகேஷன் பற்றி தான் அவருக்கு ஸ்கோப். நான் போயிட்டு ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னால் அவர் மினிஸ்ட்ரியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம். அவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஒரு சிங்கிள் பேப்பரில் கூட இது ரோட்வேஸு, சி, அந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இவர் கையெழுத்து போட முடியாது. எஜுகேஷன் தான் எஜுகேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த். அதுபோல் சிவபெருமானுக்கு கீழே ஒரு 5 பேரை வைத்து அந்த 5 பேரை நீ இந்த ஜாப் பண்ணு, நீ இந்த ஜாப் பண்ணு, இந்த ஜாப் பண்ணு, இந்த ஜாப் பண்ணு, 5 பேருக்கு வேலையை கொடுத்து 5 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணி 5 பேரையும் டெர்மினேட் பண்ணி 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி 5 பேருக்கும் என்னென்ன வேணுமோ அந்த உதவியையும் கொடுத்து, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் ஃபண்டு கொடுக்கணும்ல, நீ எல்லாம் பண்ணு, ரோடு போடு, ஸ்கூல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபண்டு கொடுக்கலன்னா, ஆக இதை எல்லாத்துக்கும் ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், பிளானிங் கொடுக்கணும், ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், ஒழுங்கா பண்றாங்களான்னு பார்க்கணும், பண்ணலைன்னா அவங்கள திருத்தணும், எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். இது 5 தொழில்களுக்குமே தலைவன் நம் தலைவனாகிய சிவபெருமான். நம்ம அவனை கேவலப்படுத்தி என்னவா வச்சிருக்கிறோம்? அழிக்கிற கடவுள், சோதிக்கிற கடவுள், பிரிக்கிற கடவுள், உடைக்கிற கடவுள், ஆட்டுவிக்கிற கடவுள். அவன் ஆடலைன்னா பூமி சுத்தாது, சூரியன் சுத்தாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாடம் முக்கியம். அறிவால் நாம் உணர்ந்தால்தான் சமயம் தலைக்கும். அறிவு சார்ந்த சமயம் எக்காலத்திலும் நிற்கும்.
அறிவில்லாத சமயம் ஏதோ பண்றாங்க. ஓகே, இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? மார்கழியா? ஓகே, காலையில எழுந்திரிச்சு கோலம் போடு. ஓகே, அப்புறம் வேற, அப்புறம் புரட்டாசியா? புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போ. அப்புறம் ஆடி மாசமா? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போ. ஆவணியா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ. இது என்ன மாசம்? இது ஓகே, இது இந்த மாசம் ஐயப்பனை கும்பிடு, அந்த மாசம் முருகனை கும்பிடு, இந்த மாசம் அம்பாளை கும்பிடு, இந்த மாசம் விநாயகரை கும்பிடு, இந்த மாசம் ஆஞ்சநேயரை கும்பிடு, இந்த மாசம் சாய்பாபா கும்பிடு. அப்படி போய்கிட்டே இருக்கும் அது பாட்டு. உண்மை நிலை நமக்கு தெரிந்தால்தான் நம்ம எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மாறாதது உங்கள் விருப்பம், அது இறைவனுடைய செயல். ஆனால் தெரிவிக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை. ஆக 5 தொழில்களும் 5 அதிபதிகளை வைத்து அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து சிவபெருமான் அவர்கள் மூலம் நடத்துகிறார். இந்த படைத்தல் தொழிலை செய்பவருக்கு பிரம்மா என்று பெயர், காத்தல் தொழிலை செய்பவர் திருமால் என்று பெயர், ஒடுக்குதல் தொழிலை செய்பவர் உருத்திரன் என்று பெயர். அவர் சிவபெருமானை போல இருப்பார், அதனால அவர் சிவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். படத்துல எல்லாம் அப்படி காமிச்சிருப்பாங்க. படைத்தல் பிரம்மா விஷ்ணு சிவா, ஆ உ இம், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு அந்த மோசமானதை சிவபெருமானை கொடுப்பாங்க. ஒருத்தனால அழிக்க முடியும் என்றால் அவன் படைக்கிறதுக்கும் சக்தி வாய்ந்தவன். பிரம்மாவால் படைக்கத்தான் முடியும், காக்க முடியாது, அழிக்க முடியாது என்றால் பிரம்மாவுக்கு அதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுது. பிரம்மா முற்றுணர்வு உடையவன், தன் வயத்தன், தான் விரும்பியதை தான் விரும்பியபடி யாரிடமும் கேட்காமல் அப்படியே செய்து கொள்கின்ற திறமை அவனுக்கு இருந்தா அவன் காத்தல் தொழிலை செய்ய வேண்டியதான். ஏன் அதுக்கு வேற ஆள் இருக்கா? ஒரு மாசம் மாறிக்க வேண்டியதானே. இந்த மாசம் 2025 ஃபுல்லா காத்தல் தொழிலை பிரம்மா செய்வாரு, செய்ய சொல்ல வேண்டியதானே. ரொம்ப சிம்பிள், பேசிக். தலைவன் சொல்லாம இவங்கெல்லாம் செயல்பட முடியாது. ஆக தலைவனுக்கும் நமக்கும் நேரடியாக ஹாட்லைன்ல தொடர்பு இருக்கு. நம்ம போன் எடுத்தா அவர்கிட்ட பேசலாங்கும் போது இந்த தொண்டர்கள்ட்ட நம்ம எவ்வளவு நேரம் போய் வாதாடிக்கிட்டு இருக்கு? காலம் நிறைய இல்லைல்ல. நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ்றோம்னா சரி, பிரம்மா ஒரு 100 வருஷம் கும்பிடு, பெருமாள் ஒரு 100 வருஷம் கும்பிடு, ஒருத்தரனை ஒரு 100 வருஷம் கும்பிடு, வேற ஏதாவது சாமி ரூம்ல மாட்டிருக்கிற எல்லா சாமியும் 100 வருஷம் கும்பிடு அப்படின்னு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம இருக்கிறதே ஒரு 100 வருஷம் தானே, அதுல 50 வருஷம் போயிடுச்சு. சிவன் தெரியாம போனது காலம் இருக்கு, தெரிஞ்சும் போற காலம். அந்த வள்ளுவர் சொன்னது மாதிரி கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன்கிற மாதிரி சிவபெருமான் தான் தன்வயத்தன், அவன் தான் என் குணமுடையவன், அவன் தான் நம்மளுடைய பிணிகள் எல்லாம் தீர்க்க முடியும்னு தெரிஞ்சும் சிவனையே வழிபடாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு முட்டாள் என்று அர்த்தம். உயிருடன் ஒன்றாயும் அந்த 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்கின்ற இந்த தொழில்கள். இந்த மறைத்தல் அருளுதல் அப்படிங்கிறது மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொன்னாலும் இவர்கள் எல்லாம் சக்தியின் மறு நிலைப்பாடுகள் தான். அந்த சக்தியுடைய காம்பினேஷனை பொறுத்து தான் இது. இந்த நமச்சிவாயங்கிறதுல மறைத்தல் சக்தி, அருளல் சக்தின்னு சொன்னமே, அது 2 தான் இது. ஆக முதல் 3 தான் பிசிக்கலா நடக்கிறது. படைக்கிறதுனா ஒரு உடல் வருது, ஒரு உயிர் வருது, ஒரு பாம்பு வருது, ஒரு மனுஷன் வர்றாரு, குழந்தை பிறக்கிறாரு, மாடு பிறக்குது. படைத்தல். காத்தல் நம்ம கண்ணால பார்க்குறோம், எல்லா உயிர்களையும் பார்க்குறோம். அழித்தல் அது அழியிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது நமக்கு தெரியாது. சரி, இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதலுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. ஒரு விளையாட்டு நடக்குது, கிரிக்கெட் நடக்குதுன்னா எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன் ஒருத்தருக்கு அவுட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இல்லைன்னா சும்மா அவுட்டு கொடுக்க முடியாது. எப்படி ஒருத்தருக்கு 4 ரன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன் 6 கொடுக்குறாங்க, 6 அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுபோல இந்த ரூல்ஸ் எல்லாம் பண்ணுகிறது இந்த அருள் சக்தியும் மறைப்பு சக்தியும். உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகின்றான் சிவபெருமான். இது இன்னொரு கான்செப்ட். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகிறார். ஒன்றாக இருக்க வேண்டும், உயிரோட ஒன்றாக இருந்தால்தான் செயல்பட முடியும். திருவாசகத்திலே முதல் பாடலிலே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும் நம்மை விட்டு அவர் நீங்க முடியாது. அதுதான் ஒன்றாய் இருக்கிறது. வேறாயும் உடனாயும் இருக்கு. நம்ம செய்கின்ற செயல்கள், நம்ம பண்ண பாவங்களுக்கான துன்பத்தை நாம் அனுபவிச்சு ஆக வேண்டும். இப்ப நமக்கு அறிவு இருக்குன்னா நம்ம துன்பத்தை அனுபவிப்போமா? யாராவது வேணும்னே துன்பத்தை போய் அனுபவிப்பாங்களா? இல்ல பழைய பிறவிகள்ல ஐயா நான் பாவமும் வச்சிருக்கேன் புண்ணியமும் வச்சிருக்கிறேன், இந்த பிறவிக்கு உனக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கிட்டு போப்பா அப்படின்னா பாவத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு புண்ணியத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்துடும், ஜாலியா இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு. இந்த அறிவு நமக்கு கிடையாது. சிவபெருமான் தான் ஊட்ட வேண்டியது இருக்கு. இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து ஊட்ட வேண்டியது இருக்கு. நம்ம அறிவு லிமிட்டட் அறிவு, அவனுடைய அறிவு அன்பவுண்டட் இன்ஃபைனைட் அறிவு. இறைவன் நமக்காக ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்தும் நமக்கு அருள் செய்கின்றான். அடுத்தது இந்த உயிர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவமாயும் அருவமாயும் இருந்தும் அருள் செய்கின்றான். ஆரம்ப நிலை பள்ளிகளிலே நீங்க போனீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி தருவாங்க.
ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு சொன்னால் அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. அதனால ஆப்பிள் படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாலர் பள்ளிக்கெல்லாம் போனீங்கன்னா கிண்டர் கார்டன்ஸு நிறைய படங்கள் சார்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பிக்சோரியலாக காமிப்பாங்க. சில பெஸ்ட் ஸ்கூல்ஸில் பிக்சர்லேருந்து அது ஆக்சுவலாக ஒரு ஒரு டாய்ஸ் மாதிரி ஒரு மாடல் ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. தெர்மோக்கோல்லையோ இல்லை பிளாஸ்டிக்லையோ பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில ஸ்கூலில் ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் ரியல் ஆப்பிளையே வாங்கி குழந்தை கையில் கொடுப்பாங்க. அப்போ தான் அதுக்கு தெரியும், ஓ இது ஆப்பிள் அப்படின்னு கற்றுக்கும். இது யாருக்கு? கிண்டர் கார்டன் பாலர் பள்ளியில் இருக்கிற பிள்ளைக்கு இப்படி கொடுக்கணும். கொஞ்சம் டிகிரி படிக்கிற ஒரு மாணவனுக்கு கையில் ஆப்பிளை கொடுத்து இதான்ப்பா ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் அவன் சிரிப்பான். நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னா ஆப்பிள்னு சொன்னாலே எனக்கு போகிறோம். முனைவர் பட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இதுதான் ஆப்பிள் அப்படின்னு படம் கூட அவங்களுக்கு காமிக்க வேண்டியதில்லை. அவங்க ஆப்பிளில் எத்தனை வகை இருக்குது, ஆப்பிள் எப்படி தோன்றியது, ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது, ஐசக் நியூட்டன் அதை ஏன் பார்த்தாரு, புவியீர்ப்பு விசைனா என்ன, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த படம் பொம்மை அதெல்லாம் தேவை கிடையாது. ஆக இறைவன் உயிர்களிலே சில உயிர்கள் கிண்டர் கார்டன் மாதிரி ஆரம்ப நிலையிலே இருக்கிறது. அதற்கு உருவம் தாங்கி நடராச பெருமானாகவும் முருகப்பெருமானாகவும் விநாயக பெருமானாகவும் பார்வதியாகவும் மாரியம்மனாகவும் உருவம் தாங்கி நின்று அதற்கு அருள் செய்கிறான். அப்பதான் அந்த பிள்ளைங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக உருவமா நிற்கிறார். அவரே கொஞ்சம் சைவ சித்தாந்தம்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிவலிங்கம் போல அது ஒரு உருவமா இருக்கு. ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது. அதான் சிவலிங்கம். இருக்கு இல்லை ரெண்டுமே கலந்த ஹைபிரிட் மிக்ஸ்ன்னு சொல்லுவோமே, அது சாண்ட்விச். அதுவாக இருந்து அருள் செய்வார். ஏன்னா நான் இப்போ நடராஜரைத்தான் நான் கும்பிடுவேன், தோடுடைய செவியனைத்தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சிவலிங்கத்தை பார்த்தாலே அதுக்குள்ள இருந்து தான் எல்லாம் வருது. அடுத்த நிலையில அருவ நிலையில இருக்கின்றவங்க சிவலிங்கத்தை கூட சொல்ல வேண்டாம், அவங்க சிவத்தையே நம்ம உயிர்ல பார்க்கிறோம். இது அருவ நிலை என்று பேர். அவங்களுக்கு எதையும் வார்த்தையிலையும் சொல்ல வேண்டாம், பொருளாகவும் காமிக்க வேண்டாம், படமாகவும் காமிக்க வேண்டாம், ஆடியோ வீடியோ எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. சிவத்தை உள்ளுக்குள்ளேயே உணர்றவங்க. ஸோ இந்த மாதிரி 3 நிலைகளிலே எதற்கு ஏற்றாற்போல் உயிரின் பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் இறைவன் நமக்கு அருள் செய்கிறார். சின்ன பிள்ளைங்கன்னா இப்படி பண்றார், பெரிய பிள்ளைங்கன்னா அப்படி பண்றார், நல்லா முதிர்ந்தவர்கள்னா வேற மாதிரி அருள் கொடுக்குறார். முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது. பெரிய ஞானிகள் எல்லாம் கோயிலுக்கு வந்துதான் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உள்ளமே கோவில். பூசலார் நாயனார்னு ஒருத்தர் மனதுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி அதுக்கு ஒரு கும்பாபிஷேக டேட்டு, திருக்குடமுழுக்கு ஒரு டேட்டு இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். சும்மா தான் உட்காந்துருக்கார். சும்மா மனதுக்குள்ளேயே ஓகே, ஃபவுண்டேஷன் ஓகே, எல்லாம் ஓகே, அப்புறம் ஓகே செங்கல்லாம் வந்தாச்சு, ஓகே கம்பி வந்தாச்சு, பல காலம் இந்த கோயிலை கட்டுறாரு. அந்த பக்கம் மன்னன், காஞ்சிபுரத்துல மன்னன் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறான், சிவன் கோவில், கைலாசநாதர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த டேட்டில் தான் கும்பாபிஷேகம்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி சிவபெருமான்கிட்ட வச்சு வணங்குறான். இந்த ஒரு மனதுக்குள்ளே பூசலார் நாயனார் திருநின்ற ஊரில் இவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் மனதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் திருக்குடமுழுக்கு நடத்த வேண்டியது தான், திருக்குடமுழுக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு அப்படின்னு பத்திரிக்கையில் தேதி இதே 2 பேரும் ஒரே தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த மன்னன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டு காஞ்சிபுரம் வந்து அந்த கோயில் பார்க்காம வந்துடாதீங்க, அந்த ஆலயத்தை கட்டி விட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டு குடமுழுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது சிவபெருமான் சொல்றாரு, தம்பி நான் வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. இதே தேதியில இந்த முகூர்த்தத்துல எனக்கு வேற ஒரு என்னுடைய நாயன்மார் ஒருத்தன் மனதுக்குள்ள கோயில் கட்டியிருக்கிறான், நான் அந்த கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு, உன் கோயிலுக்கு டேட்டை மாற்றி வச்சுக்க சொல்லிட்டார். மன்னன் கட்டின கோவில்ல அதுதானே பெருசு. யாரோ ஒரு ஏழை அடியார் சும்மா கோவிலில் உட்காந்துக்கிட்டு மனதுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கிற கோயிலுக்கு சிவபெருமான் போறார். இப்போ மனதுக்குள்ள அவர் என்ன உள்ள கோயிலா கட்டி வச்சிருக்கிறார், மனதுக்குள்ள கோயில் கட்டியிருக்கிறார். அப்போ இறைவனை அதுக்குள்ள எப்படி பார்ப்பார்? அவர் ஒரு உருவமில்லாத ஒரு நிலையில பார்ப்பார். இதுக்கு பெயர் அருவம் என்று பெயர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனிமுலை மடந்தே என்று சொல்வார்கள். இப்படி பல வகையில நம்ம இதை சொல்லலாம். இறைவன் இந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்றாற் போல் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். இப்போ நானே இந்த வகுப்பு ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இப்படி எடுக்கிறேன். அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குது, நாளைக்கு மாலை அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கு வேறு மாதிரி எடுப்போம். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம், சிவபெருமான் கண்ணு காதெல்லாம் சொல்ல மாட்டோம். அங்கே இன்னும் அட்வான்ஸாக பேசிக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு அது தேவை, அதனால நான் அப்படி பேசுவேன். இந்த மாணவருக்கு இது தேவை, இப்படி பேசுகிறேன். இன்னும் பள்ளிகளுக்கு நான் மலேசியாவுக்கு வந்திருக்கும் பொழுது பள்ளி கூடங்களே சேர்ந்து அங்கே போய் இதெல்லாம் பேச முடியும். அருவமாயும் உருவமாயும் அருவுருவமாயும் இருக்கின்றார், ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்றார், இல்லது தோன்றாது, காஸ் அண்ட் எஃபெக்ட்னா குழந்தைங்களாம் ஓடி போயிடும்.
அங்கே வேற மாதிரி இன்னும் இறங்கி குழந்தைங்க மாதிரி பேசணும். ஆக நானே இப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஆசிரியராக இருக்கின்ற நீங்களே ஆளுக்கு ஏற்றாற்போல் இடத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் மாறுபட்டு செயல்படும் போது எல்லாம் உள்ள சிவபெருமான் நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் மாறி மாறி செயல்படுகிறார். இதுதான் உண்மை. இந்த அளவிலே பாடம் முடிகிறது. ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ இதுவரையில் நாம் கற்றது சிவபெருமான் 8 குணங்களை கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம கற்றிருக்கின்றோம். இந்த 8 குணங்கள் என்னென்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குணங்கள் எல்லாம் இப்போது நாம் வழிபடுகின்ற இன்னொரு தெய்வத்துக்கு இருக்குதாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்க. இந்த 8ஐயும் கையில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஒரு படத்தை பாருங்க. சாமி நீ தன்மை எத்தனா, நீ தூய உடம்புனா, பேரருள் உடைமையா, நீங்க முற்றம் உணர்ந்தவரா, இயற்கையிலேயே மலங்களிலிருந்து நீங்கியவரா, இந்த 8ல் நீங்க எவ்வளவு ஃபிட் ஆகுது சொல்லுங்கன்னு கேளு. 8லையும் 8ம் ஃபிட் ஆயிடுச்சுன்னா அது சிவன் அர்த்தம். 8 ஃபிட் ஆகலை, ஒன்று கூட ஃபிட் ஆகலைன்னா அந்த ஃபோட்டோவை கழட்டி வச்சிரு. ஒன்று கூட ஃபிட் ஆகலை, தன்வயத்தனே இல்லைன்னா அப்புறம் அதை கும்பிட்டு என்ன பண்ணுறது? தனக்கே தன்வயத்தன் இல்லாதவன் உனக்கு என்ன பண்ண போகிறான்? ஆக சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன். அவனால் எல்லாம் முடியும். அவனுக்கு மேல் யாரும் இல்லை. உயிர்களிடம் இருக்கும் தாமச ராஜச சாத்வீக குணம்ங்கிற நமக்கு இருக்கிற குணம் அவனுக்கு இல்லை. அதனால அவனை குணமிலி, அவனை நிர்குணன், அவன் குணமற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குணமற்றவன்னா ஒரு குணமும் இல்லாதவன் இல்லை, அவன் குணம் இருக்கு, நம்ம குணம் அவனுக்கு கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற 3 குணம் அவன்கிட்ட கிடையாது என்று அர்த்தம். சொரூப நிலையில் குணங்கள் வெளிப்படாதவன். படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிறத ஒடுக்குதல்னு சொல்லலாம். ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் ஆகிய 5 தொழில்களையும் சிவபெருமான் தான் செய்கிறார். அவருடைய ஆணைப்படி 5 பேர் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்கள்ட்ட வேலை வாங்குறது அவரு, அப்பாயின்மெண்ட் பண்றது அவரு, டெர்மினேட் பண்றதும் அவர் தான். அந்த ஆளை தூக்கிட்டு வேற ஆளை போஸ்ட்ல போடுறதும் அவர் தான். உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகிறார். அப்புறம் உயிர்களுக்காக கண்ணில் பார்க்குற மாதிரி உருவமாயும், அப்புறம் ஒரு முதிர்ந்த மாணவனுக்கு அரு உருவமாக சிவலிங்கமாகவும், இன்னும் உயர்ந்த மாணவனுக்கு அவர் மனதுக்குள்ளேயே வழிபடுகின்ற அளவுக்கு அருவமாகவும் 3 நிலைகளில் இருந்து உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படுகிறார் அப்படிங்கிறது இந்த பாடம்.